வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஓகே. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மகிழ்வான மாலை வணக்கம். இந்த இலைட் பயிற்சிக்கு வந்து அதிக நபர்கள் வரணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 58 பேர் தான் வந்திருக்காங்க. மற்ற நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி விடுங்க. மெசேஜ் ஒன்று போடுங்க, குரூப்ல வந்து இலைட் குரூப்ல ஒன்று போட்டுவிடுங்க. ஆரம்பிச்சலாமா சார்? ஓகே ஓகே. சரவணா சாங்ஸ் போட்டுடுங்க. ஆரம்பிச்சிடலாம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே எங்கேயும் எப்போதும் என் குலமே நெஞ்ச சரவணா சாங்ஸ் வரலனா தொழிலில் ஏற்றம் தருபவனே எடுத்த செயலில் வெற்றி கொடு என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. நண்பர்களுக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த 14வது இலைட் பயிற்சி குழுக்கு வந்து வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் வருக வருக நான் வரவேற்கின்றேன். இந்த பயிற்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தாங்க, முக்கியமான பொக்கிஷம் வச்சிருக்கேன்னாங்க. இன்னைக்கு அந்த பொக்கிஷத்தை வந்து உங்க முன்னிலையில் கொடுக்க போறாங்க சாரு. புனேயிலிருந்து சார் கொடுக்க போறாங்க. அவரை முறைப்படி வரவேற்க உசிலம்பட்டியிலிருந்து எங்களது பாசமிகு அண்ணா முரளி அண்ணா அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம் நண்பர்களே. வணக்கம் வணக்கம். வாய்ஸ் கேக்குதா ராஜேந்திரன்? கேக்குதுண்ணா. அண்ணா வணக்கம் அண்ணா. உங்க கைய பார்த்தாலே எங்களுக்கு ஒரு தைரியம் வந்துருதுண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. அதுவே நண்பர்களே அனைவருக்கும் இனிமையான இந்த மாலை நேரத்தில் இந்த மாதத்தின் கடைசி நாளில் கூட ஒரு வகுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒரு பிடிவாதத்தோடு அனைவருக்கும் முறைப்படி நாம் வகுப்பை முறைப்படி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தில் அனைவருக்கும் வேலை இருக்கும், எல்லாருக்குமே வேலை இருக்கும், எல்லாருமே இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்தா கூட வகுப்பு நடத்துறதுக்கு சில பேர் ரிஸ்க் எடுக்கிறோம், சொல்லி கொடுக்கறதுக்கும் ஒரு ஜாம்பவான் நான் ரெடியா இருக்கேன் நீங்க கவலைப்படாதீங்கன்னு வராரு. உண்மையிலேயே அவர் அருமையான வாய்ப்பை நமக்கு கொடுத்த அருமை அண்ணன் SS ராமன் அவர்களுக்கு இன்னைக்கு புதுசா ஒரு பேரை பார்த்தேன்.
குரூப்ல போட்டிருக்கும் போது SSRன்னு போட்டிருந்தாங்க. எங்க ஊர்ல ஒரு பழம்பெரும் நடிகர் இருக்காரு SSRன்னு, அழகன். எங்க ஏரியாலே சூப்பர்மேன் அவர் தான். SSRன்னு போட்டுப்பாங்க. அது மாதிரி SSRன்னு போட எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அருமையான ஒரு கதாநாயகன் SSR அவர்களை உங்கள் அனைவருக்கும் அறிமுகம் செய்வதற்கு எனக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நம்ம கமிட்டியில நிச்சயமா ஒரு ஒரிஜினல் பிதாமகன்னா அவர் தான். கத்துக் கொடுக்கறதுக்குன்னு வந்த ஒரு குருநாதர். எந்த வித ஒரு ஒளிவு மறைவு இன்றி, வயதில் 76 வயசா இருந்தா கூட அப்படியே சின்ன பையன் மாதிரி, யங்ஸ்டர் மாதிரி, என்ன மாதிரி நடத்தணுமோ, என்ன மாதிரி சொல்லி கொடுக்கணுமோ அது மாதிரி ஒரு சின்ன, நான் ஒரு நிமிஷம் சேர்த்து எடுத்துக்கிறேன். 500 ரூபாய் நோட்டு அனுப்பி இருந்தார் இல்லைங்களா? எங்க ஊருக்கு புதுசா வந்த மேனேஜர் ஒருத்தர், என்ன சார் 500 ரூபாய் நோட்டு வச்சிருக்கீங்கன்னு காமிச்சார். அந்த நோட்டை எடுத்து டீட்டெயிலா அவர்கிட்ட விளக்கம் சொன்னேன். அடடாடாடா, அவர் பட்ட ஆனந்தத்துக்கும் இப்படியெல்லாம் யோசிக்கவே முடியலைங்க எங்களால அப்படின்னு சொல்லி அந்த 500 ரூபாய் நோட்ல எனக்கு ஒரு 10-20 நோட் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு இன்னைக்கு அவர் தான் எங்களுக்கு ஸ்பீக்கர், அவர் தான் பேச போறாருன்னு சொன்னேன். யாருக்கிட்டையுமே கேட்காம அவருக்கு மட்டும் இந்த லிங்கை நான் அனுப்பி வேற வச்சுட்டேன். கட்டாயமா அவரும் இருப்பாருன்னு நினைக்கிறேன், உள்ள கிளாஸ்ல இருப்பாரு. ஏன்னா லிங்க் கொடுத்துட்டேன் அவருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். அருமை சகோதரர், அன்பிற்குரிய பாசமிகு, எல்லோரும் என்னை அண்ணா என்று கூப்பிடும்போது நான் அண்ணன் என்று கூப்பிடுவதற்கு ஒரு தகுதி படைத்த தங்களை அன்போடு வணங்கி வரவேற்கின்றேன். இருந்தாலும் வரவேற்கும் போது ஏதாவது ஒரு 2 வார்த்தை சொல்லணும்ல, அது ஒரு 1/4 மணி நேரம் அவர்கிட்ட சுரண்டி வாங்கினேன் அந்த 2 வார்த்தையை. அவர் சொல்றாரு 76 வயசுல இப்ப ஒரு வகுப்புல சேர்ந்திருக்காராம். ஏன்னு பொறாம இருக்கும். இவர் எப்படியா எதையாவது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு, எப்படி இவர்கிட்ட இருந்து வருதுன்னு நினைச்சா அவர் இன்னும் படிக்கிற நோக்கத்துல இருக்கும்போது சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவருக்கு பஞ்சமா வரப்போகுது. எங்கேயாவது படிச்சு நமக்கு சொல்லிக் கொடுக்க பக்காவா காத்துக்கிட்டு இருக்காரு அவரு. அவருடைய அருமையான வகுப்பை கேட்கணுன்ற ஒரு ஆர்வத்திலையும், அவருடைய டயத்தை நாம சாப்பிட வேண்டாம், அவருக்கே கொடுப்போம், அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஒரு வலிமையாக வரும். அர்ஜுனனுக்கு வில்வித்தை கத்துக் கொடுத்த மாதிரி நம்மளுக்கு கத்துக் கொடுக்க வந்திருக்கும் அருமை அண்ணன் SS ராமன் அவர்களை உங்கள் அனைவர் முன்பாக வரவேற்பதில் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். அதுக்கிடையில இன்னொரு சின்ன விஷயமும் சொல்லிடுறேன். அவர் இன்னும் கூடிய விரைவில் 26 நாளைக்குன்னு ஒரு சின்ன ட்ரைனிங் கொடுக்க போறார். அது அவரே சிறப்பா சொல்லுவார். இருந்தாலும் அவருக்கு எனக்கு கிடைச்சதை நான் சொல்லாம இருக்கக்கூடாதுன்ற காரியத்துக்காக சொல்றேன். 5 நிமிஷம் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் 3யுமே ஒவ்வொரு நாளும் ஒரு தனி வகுப்பா எடுக்க போறாரு. ஆன்லைன்ல யூடியூப்ல கொடுக்க போறாரு. நமக்கு அப்படி ஒரு சின்ன காலையில எந்திரிச்ச உடனே ஒரு காஃபி மாதிரி ஒண்ணு கிடைக்க போகுது. அதை பத்தியும் அவர் டீட்டெயிலா கொடுக்க போறாரு. நம்ம அவர்கிட்ட கத்துக்கிட்ட விஷயத்தை பயன்படுத்தினாலே அனைவரும் அடுத்த நிலைக்கு முன்னேறலாம். வாய்ப்புகள் நிறையாக இருக்கின்றது. அவரிடம் உள்ள அனைத்து பொக்கிஷங்களையும் வாரி வழங்க காத்து கொண்டிருக்கின்றார். நாம் அனைவரும் அதை அகமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு வகுப்பிலும் வாழ்க்கையிலும் முன்னேறுவோம் என்று கூறி அருமையான அண்ணன் SS ராமன் அவர்களை வருக வருகவென வணங்கி வரவேற்கின்றேன். வெல்கம்ண்ணா. நீங்க ஆரம்பிக்கலாம்ண்ணா, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண. ஸ்லைட் ஷோ. நண்பர்களே வணக்கம். இன்று மாலை ஒரு புதுவிதமான பயிற்சி வகுப்பு. ஏனென்றால் 2013 டொரண்டோ MDRT மீட்டிங்ல போகும்போது ஒரு பக்கத்துல ஒரு ஆஃப் பேஜ்ல 3 வாலிகள் தியரம் அப்படின்ட்டு ஒரு கன்செப்ட் இருந்தது. அந்த கன்செப்டை வச்சு ஒரு கிரியேட் பண்ண பகுதி தான் இது. இதுல என்னோட ஆராய்ச்சி, என்னோட நுணுக்கங்கள், மற்றவர்களிடம் கேட்டு அறிந்த நுணுக்கங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பகிர்ந்தளிக்க போறேன்.
இன்னைக்கு ஒரு புதுவிதமான பயிற்சி வகுப்பா இருக்கும். இதுல வந்து மோட்டிவேஷன் இருக்காது, 500 ரூபா நோட்டு இருக்காது, ப்ராடக்ட் இருக்காது. ஆனாக்க ஹை அண்ட் ஒர்த், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அந்த கஸ்டமர்கிட்ட போயிட்டு கடைசியில அவங்களுக்கே வியர்வை வரக்கூடிய 14 கேள்விகள் அதுவும் கொடுக்க போறேன். 14 கேள்விகள். அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் கண்ணா வந்து இந்த எஸ்எஸ்எம்ஜி குரூப் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் மெம்பர்ஸ், இலைட் மெம்பர்ஸ். இப்போ இலைட் மெம்பர்ஸ்னாக்க அவங்க வந்து இன்னும் அதிகப்படியா வந்து கற்றுக்கணுன்ற ஆசையில இந்த இலைட் குரூப்ல சேர்ந்திருக்காங்க. அந்த அதிகப்படியா கற்றுக்கணும்னாக்க நம்ம அதிகப்படியா வந்து கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குன்ற ஒரு மனதுல ஒரு உறுதி கொண்டு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 60லேருந்து 70 நிமிஷத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இதை உண்டாக்குவதற்கு எனக்கு ஒரு நாளைக்கு 30 நிமிடம் வீதம் 1 மாதம் பிடித்தது. இந்த கடுமையான என்னுடைய முயற்சியை நீங்க உள்வாங்கி கொண்டு அதை தங்களுடைய வியாபாரத்தில், எந்த வியாபாரத்துல, இன்சூரன்ஸ் வியாபாரத்துல, ஆயுள் காப்பீட்டு வியாபாரத்துல சயின்டிபிக்கா உபயோகப்படுத்தினீங்கன்னாக்க உங்களை வந்து நோன்னு சொல்றவங்க கூட எஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விதமான இது பயிற்சி. இதை உன்னிப்பா சரி, கவனிங்க. நம்ம அப்புறம் ரொம்ப பேசுவோம். நம்ம எளிமையான குரூப்ல தமிழ்ல தான் நான் சொல்ல போறேன். போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்ல வரலைன்னா மீட் பண்ணுங்க. ஹலோ, சவுண்ட் வருது இல்ல? இப்ப பேசுங்க சார், கேக்குது. என்னோட வாய்ஸ் வருதுங்களா? வாய்ஸ் வருது சார், வருது சார். ஓகே. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது. நல்லா தெரியுதுண்ணே. சூப்பரா தெரியுது. எஸ்எஸ்எம்ஜி முதல் கண் எஸ்எஸ்எம்ஜி இலைட் குரூப் மெம்பருக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கத்துடன் ப்ராஸ்பெக்டிவ் எம்டிஆர்டி. ஏன்னாக்க ஒவ்வொருவரும் எம்டிஆர்டி ஆக வேண்டும் என்பது எனது வாழ்க்கையின் குறிக்கோள். அதை தங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக ஏற்றுக்கொண்டு இந்த பயிற்சி வகுப்பை தங்களுடைய அனுமதியுடன் ஆரம்பிக்கிறேன். 3 பக்கெட் தியரி, 3 வாளிகளின் தியரம் அல்லது கோட்பாடு. அந்த 3 பக்கெட் என்னென்ன இருக்கு, அது நம்மளுக்கு என்ன கொடுக்கும் கொடுக்காது என்பதை நாம் கவனிப்பதற்கு முன் சில ஃபண்டமெண்டல் பேசிக் ஃபவுண்டேஷன் கிட்ட நம்ம போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்தில் நேரமும் சமயமும் கிடைப்பது அவனுடைய அதிர்ஷ்டமாகும். பெரும்பாலும் என்ன நடக்கிறது என்றால், நேரம் இருக்கும்போது புரிதல் இருக்காது. புரிதல் என்பது அண்டர்ஸ்டாண்டிங். புரிதல் வரும்போது நேரம் போய்விடும். மனிதனுக்கு எவ்வாறோ அவன் சம்பாதிக்கும் பணத்திற்கும் இதே மாதிரியாதான். பணம் வரும்போது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான புரிதல் இருக்காது. புரிதல் வரும் நேரத்தில் பணம் வருவதை நிறுத்திவிடும். என்னன்னாக்க, சமயம் இருக்கும்போது நமக்கு சமயோசிதம் இருக்காது, சமயோசிதம் இருக்கும்போது சமயம் இருக்காது. இதை பேஸ் பண்ணி தான் இந்த 3 பக்கெட் தியரி மேலே போகலாம். நம்ம இதே இது நான் தமிழ்ல என்ன சொன்னேனோ அது இந்தியில இருக்கு. ஓகே. இப்ப முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்க, எந்த ஒரு காரியங்கள்ல நமது வாழ்க்கையில் என்னென்ன தேவைப்படுகிறது. முதல்ல பார்த்தோம்னாக்கா ஆரோக்கியம், ஹெல்த். நெக்ஸ்ட் ஃபேமிலி, குடும்பம். மூன்றாவது செல்வம், வெல்த். இல்ல மணின்னு கூட சொல்லலாம், பணம் கூட சொல்லலாம். இந்த மூன்றுமே சரிசமமா தேவைப்படும்.
நமது வாழ்க்கையில் எல்லாத்தையும் சதவீதம் பிரகாரம் பிரித்து பார்த்தோம் என்றால் 33% 33% 33% என்ற நிலையில் இருந்தால்தான் ஒரு மனிதனின் அவனது குடும்பத்தாரின் வாழ்க்கை நிலை சரிசமமாக சீராக ஓடும். ஆனால் ஒரு தனி மனிதன் தனக்கும் தனது குடும்பத்திற்கும் என்ன செய்கிறான் என்றால், தனது சமயத்தை, அவனுடைய டைமை செல்வத்தை சம்பாதிப்பதற்கோசரமே ஓடிக்கொண்டே இருக்கிறான். வாழ்க்கையின் எல்லை வரை ஓடிக்கொண்டே இருக்கிறான். அதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது? என்ன அவன் சம்பாதிக்கிறான். ஓகே, அதை என்ன பண்றான்? ஒரு குடும்ப தலைவன் அவன் சம்பாதிக்கும் பணத்தை என்ன செய்கிறான்? எதனால் அவனால் தனது வயதான காலத்தில் செல்வந்தனாக ஆக முடியாமல் போகிறது என்பதை கூர்ந்து கவனித்தால் இதுதான் ஒரு மேப் ஆஃப் லைஃப். தனி மனிதனின் வாழ்க்கையின் அவனுடைய பிறந்ததிலிருந்து 25 வயது வரை அவனது காலம் உதாரணத்திற்கு பணம் ஈட்டாத காலமாக சென்று விடுகிறது. ஏனென்றால் கல்வி மற்றும் அவனுடைய கேரியர் செட்டில்மெண்ட் வரைக்கும் பணம் ஈட்ட முடியாத காலமாக போய்விடுகிறது. 25 வயதிலிருந்து 60 வயது வரை பணம் ஈட்டக்கூடிய காலமாக இருக்கிறது 35 வருடங்கள். அதிலிருந்து 60 வயதிலிருந்து 85 வயது வரையோ அல்லது அவன் வாழும் வரையோ 100 வயதோ எதுவாக இருக்கலாம். அதுவரை திரும்பவும் அந்த டேர்மும் பணம் ஈட்ட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். அவ்வாறு தனது வாழ்க்கையில் பெரும்பகுதி பணம் ஈட்டாத காலமாகவும் ஒரு சிறு பகுதி மட்டும் 35 வருட காலங்கள் மட்டும் செல்வம் ஈட்டக்கூடிய காலமாக இருக்கிறது. அவ்வாறு பணம் ஈட்டும் காலத்தில் நாம் வைத்துக் கொள்வோம், அவர் முதலீடு செய்ய ஆரம்பித்து விடுகிறார். பெரியோர்கள் சொல்படியோ அல்லது ஃபைனான்சியல் அட்வைசர் சொல்படியோ கேட்டு தலைவணங்கி ஒபீடியண்டா இம்மிடியட்டா 25 வயதிலிருந்து மாதம் 10,000 ரூபாய் வீதம் அடுத்த 35 வருடங்களுக்கு 420 மாதங்களுக்கு முதலீடு செய்திருக்கிறார். 9% கூட்டு வட்டி பிரகாரம். கூட்டு வட்டி என்பது ஒரு மாயாஜாலம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் அ மேஜிக். அது பிரகாரம் என்ன பண்ணாக்க அவர் முதலீடு செய்த தொகையோ 42 லட்சம் ரூபாய்கள். ஆனால் 9% கூட்டு வட்டி பிரகாரம் அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகையோ 2,96,00,000. 2,96,00,000. 2,96,00,000. இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் குறித்து கொள்ள வேண்டும் என்றால் அடுத்த பகுதியில் வரும்பொழுது டிலே இன்வெஸ்ட்மெண்ட், காலம் தள்ளுவதால் ஏற்படும் நஷ்டம் என்ன, அதை பார்ப்போம். அவர் சொல்படி கேட்கவில்லை. எல்ஐசி அட்வைசர் போறாப்ல, ஆயுள் காப்பீட்டு முகவர் அவரிடம் ஏதாவது ஒரு காரண காரியங்களை சொல்லி தள்ளி போகிறது, அல்லது ஃபைனான்சியல் அட்வைசர் போகிறார், அவரையும் தள்ளி விடுகிறார். 30 வயதிலிருந்து அவர் தன்னுடைய முதலீடை ஆரம்பிக்கிறார், அதே 10,000 ரூபாய். ஆனால் காலம் குறைந்து விட்டது. 5 வருடங்கள், 60 மாதங்கள். 60 மாதங்களில் 6 லட்சம் ரூபாய் குறைந்து விடுகிறது. அந்த 6 லட்சம் ரூபாய் குறைந்த காரணத்தால் அவர் 25 வயதில் முதலீடு செய்ய ஆரம்பித்தால் 42 லட்சம் முதலீடு செய்திருப்பார். அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகையோ 2,92,00,000 இருந்திருக்கும். ஆனால் 5 வருடங்கள் காலதாமதம் ஆனால் அவருடைய முதலீட்டு தொகையோ 36 லட்சம் மட்டுமே உள்ளது. ஆனால் கிடைக்கக்கூடிய தொகை 1,84,00,000. 6 லட்சம் முதலீடு தவிர்த்த காரணத்தால், காலதாமதத்தால் அவருக்கு இழப்பு ஏற்பட்டது 1,12,00,000 ரூபாய்.
இங்கு புரிதல் அவசியம். ஆயுள் காப்பீட்டு முகவருக்கும் ஃபைனான்சியல் அட்வைசருக்கும் புரிதல் அவசியம். அதே அதே பிரகாரம் முதலீட்டாருக்கும் இங்க புரிதலை புரிய வைக்க வேண்டிய அவசியமாகிறது. ஓகே, இப்போது 30 வயதிலும் அவருக்கு புரிதல் வரவில்லை. 35 வயதில் புரிதல் வருகிறது. 10 வருஷம் தாமதமாகிறது. காலங்கள் 120 மாதங்கள் குறைவாக கிடைத்த காரணத்தால் அதே 10,000 ரூபாய் முதலீடு வீதம் 300 மாதங்கள் முதலீடு செய்கிறார். 300 மாதங்களில் அவர் முதலீடு செய்யும் அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகையோ 1,12,00,000. 12 லட்சம் முதலீடு தவிர்த்த காரணத்தால் 10 வருடங்கள் முதலீடு செய்யாத காரணத்தால் அவருக்கு ஈட்டுத்தொகை நஷ்டம் ஏற்படுகிறது. 1,84,00,000. 1,84,00,000. அதே பிரகாரம் 40 வயதில் அவர் இதே பிரகாரம் முதலீட்டினால் அவருக்கு ஏற்படும் தொகையோ 2,29,00,000. கையில் கிடைக்கக்கூடிய தொகையோ 67 லட்சம் மட்டுமே. ஓகே, 67 லட்சமாவது ஒரு கூறிக்கொள்ள வகையில் ஒரு தொகையாக இருக்கிறது. அதைவிட மோசமான ஒரு ஸ்டேஜில் 45 வயசுல அவருடைய குழந்தைகள் பெரியவர்களானவுடன் அவருக்கு புத்தியில் ஒரு கோட்பாடு வருகிறது, நாம் செய்த தவறை இப்பொழுதாவது திருத்திக் கொள்வோம் என்று. அப்பொழுது அவர் ஆரம்பிக்கிறார். 45 வயதில் அவரிடம் இருக்கக்கூடிய மாதங்கள் 180 மாதங்கள், 15 வருடங்கள் மட்டுமே. அதே தொகை 10,000 ரூபாய் முதலீடு வீதம். அவர் செய்யக்கூடிய முதலீடோ 38 லட்சம், 18 லட்சம். அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகையோ 38 லட்சம். இந்த IRR பிரகாரம், இன்ஃப்ளேஷன் பிரகாரம் பார்த்தா அவருக்கு 60 வயதிலிருந்து 85 வயது வரையோ அல்லது 100 வயது வரையோ வாழ்வதற்கு உண்டான இந்த 38 லட்சம் ரூபாய் வாழ்வாதாரமாக இருக்குமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. இதை தாங்கள் தங்களுடைய முதலீட்டாரிடம் கேட்கக்கூடிய கேள்வி. ஒன்று, இன்க்ரீஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அல்லது ஸ்டார்ட் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஆன் இயர்லி ஏஜ். இதை உங்களுக்கு புரிதல் கோசரம் ஒவ்வொரு 5 வயதிலும் தாமதித்தால் ஏற்படும் நஷ்டத்தை தங்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறேன். ஓகே, இதே காம்பவுண்டிங் எஃபெக்ட் கூட்டு வட்டியினுடைய ஒரு மாயாஜாலம் என்னவென்றால், ஒருவர் தன்னுடைய 25 வயதிலிருந்து தன்னுடைய முதலீட்டை ஆரம்பித்தார். ஆனால் அவர் ஒரு சாமர்த்தியமான முதலீடு, ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க, அவங்க பகுதி வாரியா ஒரே இடத்துல முதலீடு செய்யாத டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். Do not put all the eggs in on one basket. எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்காமல் முட்டைகளை நீங்கள் பிரித்து வைத்தால் முட்டையும் உடையாது, வீடு வரை சரியாக செல்லும், வீட்டில் உள்ளவர்களும் அதை உண்டு மகிழ்வாக இருப்பார்கள். அதே மாதிரி தான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாத டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், பகுதி பகுதியாக பிரித்து அவர் பார்க்குறாரு. அட் த எண்ட் ஆஃப் த டே அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை 12% உயர்ந்து விடுகிறது. அந்த 12% எவ்வளோ? ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரிட்டர்ன் 9% நம்ம எடுத்துருக்கோம் உதாரணத்துக்கு. அதுவே 3% செலுத்தக்கூடிய தொகையோ அதே தான், முதலீடு செய்ய கூடிய தொகையோ மாதந்தோறும் 10,000 ரூபாய் தான், வருடத்திற்கு 1,20,000 ரூபாய் தான். அடுத்த 35 வருடங்களுக்கு அவர் செலுத்தக்கூடிய தொகையோ அதே 42 லட்சம் தான். ஆனால் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பிரித்து ஆளுதல், அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகையோ 6,50,00,000, ஆல்மோஸ்ட் 2.15 டைம்ஸ். 2,96,00,000 கிடைக்கக்கூடிய இடத்தில் அவருக்கு 6,50,00,000 கிடைக்கிறது. இதிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால்,
ஒரு தனி மனிதன் அவன் பணம் சம்பாதிப்பதால் மட்டுமே செல்வந்தனாக முடியாது. அவன் தான் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதியை முதலீடு செய்வது மூலம்தான் செல்வந்தனாக முடியும் என்பது இதை எடுத்து காட்டுகிறது. ஏனென்றால் முதலீடு செய்ய செய்ய அவன் முதலீடு செய்யும் விஷயத்தில் ஒரு வல்லவனாகிறான். ஏனென்றால் முதல் நாளே எல்லாவற்றையும் அவன் கற்றுக்கொள்ள மாட்டான். காலங்கள் அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறது. நீ எதில் முதலீடு செய்தால் எவ்வாறு உனது பணத்தை பெருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதால் அவனுக்கு 35 வருட காலங்களில் அவனுடைய ஆவரேஜ் ரிட்டர்ன் 12% இருக்கக்கூடிய பட்சத்தில் அவனது முதலீட்டு தொகை அதேதான் 48 லட்சம் தான். ஆனால் கையில் கிடைக்கக்கூடிய தொகையோ 2 மடங்குக்கும் அதிகமாக ஆகிறது. அவன் செல்வந்தனிலிருந்து பெரும் செல்வந்தனாக மாறுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஓகே, இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர், வேர்ல்ட்ல செகண்ட் ரிச்சஸ்ட் வாரன் பஃபெட். வாரன் பஃபெட் என்ன சொல்கிறார் என்றால், உலகின் 2வது பணம் படைத்த வாரன் பஃபெட் சொல்வது, அவர் தனது 11வது வயதில் முதலீடு செய்ய ஆரம்பித்தார். தன்னுடைய 13வது வயதில் முதலீடு செய்ய ஆரம்பித்தார். 2006 அவர் உலகத்தில் ஒரு பெரும் செல்வந்தராக அடையாளம் காணப்பட்டார். அவருடைய செல்வந்தர் ஆவதற்குண்டான அடையாளங்கள் என்ன? அவர் பில்கேட்ஸ் ரிச்சஸ்ட் ஆகிறதுக்கு 13 வருஷம் ஆச்சு. ஆனாக்க இவருக்கு முதலீடு செய்து 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 தனது 11வது வயதிலிருந்து முதலீடு செய்த உடனே 60 வயதுக்கு பிறகு அவர் உலகத்துல 2013 2006 செல்வந்தராக காட்டப்படுகிறார். அவர் தான் சம்பாதிக்கும் பணத்தில் 80% முதலீடு செய்கிறார். அதனால் அவர் உலகில் ஒரு பெரும் செல்வந்தராக காணப்படுகிறார். ஆனால் அவர் வருத்தப்படுவது என்னவென்றால், நான் 11வது வயதில் இருந்து முதலீடு செய்ய ஆரம்பித்தது தாமதமாகிவிட்டது. ஒரு பெரும் செல்வந்தரே வருத்தப்படுறாரு, நான் 11வது வயதிலிருந்து முதலீடு செய்ததே எனக்கு வருத்தமா இருந்தது. நான் பிறந்ததுலேருந்து பண்ணியிருந்தேனாக்க இந்த உலகத்திலே வல்லரசனா இருப்பேன். அப்படி என்றால் ஒரு சாமானிய மனிதர்களாக நாம் இருக்கிறோம். நாம் குறைந்தபட்சம் 25 வயதில் இருந்தாவது நாம் முதலீடு செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பது ஒரு முக்கியமான கேள்விக்குறியை தங்களிடம் வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஓகே, ஒரு சமநிலை மனநிலை முதலீட்டாருக்கு இருக்க வேண்டும் என்று வாரன் பஃபெட் கூறுகிறார். சமநிலை என்றால் முதலீடு என்பது எனக்கு இதுல 6% தான் வரும், அதனால இதுல நான் முதலீடு செய்ய மாட்டேன். இதுல 12% வரும், இதுல ரிஸ்க் இருக்கு, அதனால நான் முதலீடு செய்ய மாட்டேன். இதுல 20% வருது, ரொம்ப ஹை ரிஸ்கா இருக்கு, அதனால முதலீடு செய்ய மாட்டேன். அந்த மனநிலையே இருக்கக்கூடாது. உன்னுடைய வேலை, உன்னுடைய சம்பாத்தியத்தில், உன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை பகுதியாக பிரித்து எவ்வாறு முதலீடு செய்ய முடியும் என்பதுதான் உன்னுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதில் எவ்வளவு வர வேண்டியது என்பதை கணக்கு பார்க்க வேண்டியது 60வது வயதில், அதற்கு முன் அல்ல. அதற்கு தான் முதல் என்ன சொல்றாரு அவர்னாக்க, நீண்ட கால முதலீடு, லாங் டேர்ம் கண்டினியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட், தொடர்ந்து முதலீடு செய்து கொண்டு இருப்பது. ஏன்னாக்க ஒருத்தன் 1947 100 ரூபாய் சேமிக்க ஆரம்பிச்சான்னாக்க இன்னைக்கும் அதே 100 ரூபாய் தான் சேமிக்கிறான். அவனுக்கு பெருகின தொகை என்னன்னா வருமான தொகை. அதற்கு ப்ரொபோர்ஷனட்லா, அதற்கு தகுந்த மாதிரி சமமா
அதற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய முதலீட்டையும் உயர்த்தி கொள்கிறாரா என்பது பெரும் கேள்விக்குறி. தாங்கள் முதலீடு செய்த தொகைக்கு மட்டும் 5000 இன்ஃப்ளேஷன் கிடையாது. தாங்கள் முதலீடு செய்யக்கூடிய தொகை தங்களுடைய வருமானத்திற்கு தகுந்தாற் போல் 100 ரூபாய், நீ 1000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 100 ரூபாய் முதலீடு செய்தாய். 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது நீ 1000 ரூபாய் முதலீடு செய்தாயா? 10,000 ரூபாய் முதலீடு. 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது அதுல 10% 10,000 ரூபாய் முதலீடு செய்ய. இதான் ஒரு கேள்விக்குறி. ஆனால் அதை யாரும் செய்வதில்லை. அந்த புரிதல் யாருக்கும் புரிவதில்லை. கமிட்மெண்ட் ஓரியன்டட். இங்க கமிட்மெண்ட் ஓரியன்டட் என்னன்னாக்க கொள்கை கோட்பாடு என்னன்னாக்க ஒரு தனி மனிதன் அவனை சேர்ந்த குடும்பத்தாருக்கு 5 விதமான பெரும் செலவுகள் வரும். தன்னுடைய குடும்பத்தார் உள்ள தன்னுடைய குழந்தைகளின் கல்வி, தன் குழந்தைகளின் திருமணம், தனக்கு உண்டான ரிட்டையர்மெண்ட், அப்புறம் எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் 4வது. 5வது என்னன்னாக்க எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு சிறு காரணத்தாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வறுமையில் தள்ளப்படலாம். அன்எக்ஸ்பெக்டட் பாவர்ட்டி. இது ஒரு புதிய புரிதலை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். அதுக்கு காரணமே தெரியாது. வியாபாரத்துல திடீர்னு நஷ்டம் வரலாம், அல்லது நான் செய்யக்கூடிய தொழில அங்க தீ விபத்து ஏற்படலாம், அல்லது நான் வேலை செய்யும் இடத்தில் எனக்கு கிரீன் ஹேண்ட் ஷேக். நாளையிலிருந்து நீங்கள் வேலைக்கு வர தேவையில்லை என்று சொல்வதற்குண்டான இக்காலகட்டங்களில் அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஸ்பெஷலி ஐடி செக்டர். நான் ஸ்டாப். ஒரு மாதமும் தொய்வு அடையக்கூடாது தங்களுடைய முதலீட்டில். நோ கேப் இன் பிட்வீன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நீ ஒரு கவலம் சாதம் கம்மியாக சாப்பிடுங்கள், ஆனால் தங்களுடைய முதலீட்டு தொகையை குறைக்காதீர்கள். இந்தியில சொல்லுவாங்க, நீ ஒரு ரொட்டி வேணா கம்மியா சாப்பிடு, ஆனான்னு முதலீடு செய்வதை மட்டும் நீ நிறுத்தாத. நீ சாப்பிடாட்டா கூட பரவாயில்ல 10 நாள், ஆனா எல்ஐசி பிரீமியம் கட்டலைனாக்க உனக்கு 1 கோடிக்கு உண்டான இன்சூரன்ஸ் பணம் உன்னுடைய குடும்பத்தாருக்கு கிடைப்பது கடினமாகிவிடும். அதனால்தான் நான் ஸ்டாப். ரெகுலர் பிராக்டிஸ். இன்வெஸ்ட்மெண்ட்ல ரெகுலர் பிராக்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இமிடியேட் ஸ்டார்ட். டூ நாட் திங்க் டுவைஸ். ஒரு நிலைப்பாடு, ஒரே கொள்கை. நான் முதலீடு செய்வேன், அதை இன்றே செய்வேன், நன்றே செய்வேன், நல்ல தொகையோடு ஆரம்பிப்பேன். அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஒருவன் உடனடியாக முதலீடு செய்ய ஆரம்பித்தால், 100 ரூபாய் முதலீடு செய்ய ஆரம்பித்தால் அவனுக்கு அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரை முதலீட்டு தொகை அவனுடைய 35 வருடங்கள் காலங்களில் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே ஒருவன் 1000 ரூபாயிலிருந்து முதலீடு செய்ய ஆரம்பித்தால் அவனுடைய முதலீட்டு தொகை 1 லட்சம் வரை செல்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். அதுதான் நான் சொல்கிறேன், இமிடியேட் ஸ்டார்ட். உடனடியாக ஆரம்பிங்கள், அதை இன்றே ஆரம்பிங்கள், அதை நன்றே ஆரம்பிங்களுக்கு மீனிங் என்னன்னாக்க, புரிதல் என்னன்னாக்க, நீ இன்றைக்கு நிலைமையில 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாயா, 50 ரூபாய் தன்னுடைய வருங்காலத்திற்காக சேமிக்க ஆரம்பித்து விடு. அதை டைவர்சிபிகேஷன் பண்ணு. 6% ஆயுள் காப்பீட்டுல வருது, போடு. மருத்துவ காப்பீடு ஒண்ணுமே திரும்பி வராது, 0 ரிட்டர்ன், ஆனா அதுல போடு. ஆனாக்க நீ 6 மாதத்திலோ 1 வருடத்திலோ 6 வருடத்திலோ அல்லது 12 வருடத்திலோ நோய்வாய்ப்படும் பொழுது உனக்கு 12 லட்சம் ரூபாய் மருத்துவ செலவு வரும் பொழுது நீ 12 லட்சம் ரூபாய் 12 வருடங்களுக்கு நீ முதலீட்டு செய்த தொகையோ 1,20,000 ரூபாய் தான் இருக்கும். ஆனால் உன்னுடைய நலனை, உன்னுடைய உடல் நலனை
மருத்துவர்கள் பாதுகாத்து கொடுப்பதற்குண்டான 12 லட்சம் ரூபாய் செலவானது. அதை நீ வந்து இன்ஃப்ளேஷனோட சேர்த்து பார்த்தேனாக்க உன்னோட ரிட்டர்ன் என்ன ஆகுதுனாக்க 100% ஆகுது. பிகாஸ் சம்வாட் சில இடங்களில் உனக்கு உன்னுடைய ரிட்டர்ன்ஸ் புரியாது, என்ன உனக்கு திரும்பி வந்தது. அதுக்கு பெரும் உதாரணம் என்னன்னாக்க மருத்துவ காப்பீடு. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இவ்வளோ சொல்றீங்களே சார், அப்ப எங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அதை கொஞ்சம் பார்ப்போம். இப்போ எங்கெங்க என்னென்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னாக்க 2000 ஒருத்தர் வந்து பேங்க்ல பாண்ட் வாங்குறாரு, ஷேர் பாண்ட் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாரு. அது ஆவரேஜா இன்னைக்கு தேதியில 25 வருடங்கள்ல அது 6 லட்சமா மாறி இருக்கு. ஓகே, சேஃப் ரிட்டர்ன். அதே வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, 1 லட்சம் ரூபாய் 2000வது வருடத்துல அது வந்து 17 லட்சமாக மாறி இருக்கிறது இன்றைய நிலையில். ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அது வந்து 20லேருந்து 30 லட்சமா மாறி இருக்கு. ஓகே, இட்ஸ் குட் ஆர் நாட் குட் பார்ப்போம். அடுத்தது ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து அதானி குரூப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல யார் ஒருத்தர் வந்து 2000ல் 5 ரூபா பிரகாரம் ஷேர் வாங்கினாரோ அவருக்கு வந்து 4500 ரூபா இருக்கு. அவர் 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஷேர்ஸ் வாங்கியிருந்தாக்க அது 10 லட்சம் ரூபாயா இன்றைய தேதியில் இருக்கிறது. அதே மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்டரி MRFல யார் ஒருத்தர் 2000ல் 500 ரூபா வீதம் ஒரு ஷேர் வாங்கி அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரோ அதோட வேல்யூ இன்னைக்கு வந்து 1,40,000 ரூபா. அவர் 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருனாக்கா அதோட மதிப்பு இன்னைக்கு 3 கோடி ரூபாய். அடுத்தது ஆக்சிஸ் பேங்க்ல 2000ல் ஒருத்தர் 500 ரூபாய் வீதம் ஒரு ஷேர் வாங்கி 1200 ரூபாய்க்கு இன்னைக்கு வேல்யூ, அது 1 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணியிருந்தாருனாக்க அது 1,50,00,000 மாறி இருக்கிறது. டாடா மோட்டார்ஸ்ல வந்து 2000வது வருஷத்துல 10 ரூபாய் வீதம் ஒரு ஷேர் வாங்கியிருக்காரு. அதோட டோட்டல் வேல்யூ இன்னைக்கு வந்து 1050 ரூபாய் ஆயிருக்கு. அந்த காலத்துல அவர் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருந்தால் 1,25,00,000 ஆகுது. இப்போ நீங்க இதை வந்து எல்லாத்தையும் ஒரு மனிதன் வந்து இந்த 4 ஷேர்ஸையும் வாங்கியிருக்காருன்னு வச்சுங்க. அப்போ ஒன்றுல சதவீதம் கூடுது, ஒன்றுல சதவீதம் கம்மியாகுது. அப்போ ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா 12% வரும். அப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, MRFல அதிகமாக கிடைக்கும்ட்டு அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் புத்திசாலித்தனமாக அதை பகுதியாக பிரித்து 4 ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு. அதனால ஒன்றுல கம்மியாக வந்தாலும் ஒன்றுல எங்கேயும் நஷ்டம் ஆகல. அதே சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட்ல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸும் இருக்கு, அதை வந்து மறக்க கூடாது. ஏன்னாக்க ரொம்ப சூசைடு, தன்னைத்தானே மாய்த்து கொள்வது, தற்கொலை பண்ணுவது ஸ்டாக் மார்க்கெட்னால தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரிலையன்ஸ் பவர் IPO 400 ரூபாயில ஓப்பன் ஆச்சு 2008ல். அதோட இன்னைக்கு வேல்யூ 25 ரூபா. 2020ல் ஒருத்தர் வந்து 400 ரூபா கொடுத்து ஒரு ஷேர் வந்து அவருடைய ரிலையன்ஸை வந்து ரொம்ப நம்பி அவரோட வீட்டையே விற்று முதலீடு பண்ணிட்டாருன்னு வச்சுங்க. இன்னைக்கு அவரோட வேல்யூ என்னன்னாக்க 25 ரூபா. 2025ல் இன்னமும் கம்மியாயிருக்கு. அப்புறம் சுஸ்லான் எனர்ஜி 450 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணுது, 2020ல் அதோட வேல்யூ வந்து என்ன ஆயிடுச்சு, 80 ரூபாய் ஆயிடுச்சு. எஸ் பேங்க், இது வந்து நிறைய குடும்பங்கள்ல பாதிச்சிருக்கு. இந்த எஸ் பேங்க் ஷேர்ஸ் 400 ரூபாய் ஒரு ஷேர், அது வந்து 2020ல் 24 ரூபாயா மாறிவிட்டது. அப்படி என்றால் முதலீடு செய்வதில் ஒரு குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பத்தை தவிர்ப்பது என்பது என்னன்னாக்க போகாத ஊருக்கு வழி தேடக்கூடாது.
இப்போ இன்னொன்னு பார்ப்போம். ப்ராப்பர்ட்டி இஸ் த நாட் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ப்ராப்பர்ட்டிலேயே எல்லாம் வேணும் நம்மளுக்கு. நம்மளும் நம்ம குடும்பமும் ஒரு மரியாதையோட வாழணும்னாக்க ஒரு வீடு வேணும். ஆனா நான் வீட்டுக்கு மேல வீடே வாங்கி போடுவேன், அதனால எனக்கு வாடகை பணம் வரும், அதனால இப்ப வருங்காலத்துல என் பிள்ளைகள் வருங்காலத்துல நீ பாகப்பிரிவினை பண்ணும்போது தெரியும் யாரு உனக்கு உரிமையான புள்ள, யாரு வந்து அடிவயத்துல கொல்லி வைக்கிற போற புள்ள. சாவடிச்சிடுவான் உன்னை சாவறதுக்கு முன்னாடி. யூ cannot liquidate it. எப்போ பணம் தேவையோ அப்போ பணம் கிடைப்பது வெறும் பெரும்பாடு. ஏனென்றால் உங்கள் அவசர தேவைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை, ஒரு வீட்டையோ ஒரு மனையோ ஒரு நிலத்தையோ விற்க போனால் அதை அடிமாட்டு விலைக்கு கேட்பவர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆமாம். ஹெவி கவர்மெண்ட் டாக்ஸ் வாங்கும் போதும் பத்திரப்பதிவு, புரோக்கரேஜ் எல்லாம் கொடுக்கணும். விற்கும் போதும் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கட்டி ஆகும். ரெண்டு பக்கமும் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் இடி மாதிரி ப்ராப்பர்ட்டி வச்சாக்க இருந்தாக்க இது ஒரு பெரும்பாடு. அப்புறம் லிட்டிகேஷன், என்க்ரோச்மெண்ட், வாடகைக்கு விடுறீங்க. அதுல ஒரு கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் இருக்கு. ஒரு 10 வருடங்களுக்கு மேல் ஒருவன் குடியிருந்தால் அவன் அந்த வீட்டிலோ அல்லது நிலத்திலோ உரிமை கொண்டாடுவதற்கு அவனுக்கு தகுதி உண்டாகி விடுகிறது என்று. அப்போ நீ வேர்வை சிந்தி உழைச்சி வாங்கின ப்ராப்பர்ட்டி சமூக சேவை பண்ற மாதிரி இன்னொருத்தனுக்கு தானம் கொடுக்க வேண்டியதா வந்துடும். அப்புறம் புரோக்கரேஜ் ப்ராப்ளம், இதுதான் சொல்லிட்டேன். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் நாட் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் நாட் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏனென்றால் மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னன்னாக்க எஸ்ஐபின்றாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஆனாக்க அது ஆக்சுவலா எஸ்ஐபி கிடையாது, எஸ்டபிள்யூபி, சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான். அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட்ல 3% 5% வரை லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணி அதில் நிலையா இருக்கக்கூடியவங்க 3-5% மட்டும்தான். பாக்கி 95% மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செல்வந்தராக ஆன ஒருவரை நாம் காண்பது அரிது. ஏனென்றால் மியூச்சுவல் ஃபண்டில் ஒருவர் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறார், தன்னுடைய கனவு 3 கோடி வேண்டும் என்று 10,000 ரூபாய், அவருடைய நீண்ட கனவு என்னன்னாக்க 30 வருடங்களில் எனக்கு 3 கோடி ரூபாய் வேண்டும் என்று அவர் முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறார். 3 வருட காலங்களிலோ அல்லது 5 வருட காலங்களுக்கு இடையே அவருக்கு ஒரு 4 சக்கர வண்டி தேவையாக இருக்கிறது, தன் குடும்பத்தாரின் கோரிக்கை பிரகாரம். அப்பொழுது அவருக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது அந்த 4 சக்கர வண்டி வாங்கறதுக்கு, கார் வாங்கறதுக்கு. அப்போ 5 லட்சம் ரூபாய் அவர் விட்ராவல் பண்றாரு. அவருடைய மனநிலை என்னன்னாக்க, நான் சேமித்து வைத்த பணத்தில் 5 லட்சம் ரூபாய் நான் விட்ராவல் செய்கிறேன் என்று. அவருக்கு அந்த சமயத்தில் முதலீட்டு செய்யும் இடத்திலோ சொல்லிக் கொடுப்பதில்லை. இவருக்கும் அந்த அறிதல் இல்லாத காரணத்தால் அவர் இழக்கக்கூடிய தொகை 85 லட்சம் ஆகும். அந்த 5 லட்சம் இருந்தால்தான் அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை 3 கோடியாக இருக்கும். அந்த 5 லட்சம் ரூபாய் அவர் விட்ராவல் செய்ததால் அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகையில் 85 லட்சங்கள் குறைவாக கிடைக்கும். He is not withdrawn 5 lakhs. He is withdrawn 85 lakhs. அதே மாதிரி பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் மாமா மச்சான் எவனாவது வீட்டுக்கு போகிறான், அங்கே அவங்க ரினோவேட் பண்ணியிருக்காங்க, சமையல் அறையை டாய்லெட்டில் மாற்றி, டாய்லெட்டை சமையல் அறையை மாற்றி, முன்கதவை பின்கதவை மாற்றி ரினோவேஷன் பண்ணுறாங்க. அப்போது ஒரு 10 லட்சம் ரூபாய் விட்ரா பண்ணுறாரு. அப்போது 1,60,00,000 விட்ரா பண்ணுறாரு. கழுதையை தேஞ்சு கட்டெரும்பு ஆன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு பைசா
ஃபண்டிங்காக போயிடுது. யாருக்கு ஃபண்டிங்காக போயிடுது? மியூச்சுவல் ஃபண்டு நடத்துகிறவனுக்கு. ஓகே, இது வந்து உங்கள் புரிதலுக்கோசரம் சொன்ன மியூச்சுவல் ஃபண்டு. கோல்டு இஸ் நாட் ஆல்சோ த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னாக்க தேவைக்கேற்ப ஒரு குடும்பத்தில் நகை இருக்க வேண்டும். ஆனால் நகைகளாக மட்டுமே இருந்தால் அது வெறும் ஆடம்பரமாக மாறிவிடும். ஆடம்பரம் என்றுமே நிலைத்தது கிடையாது. அதுக்கு தங்கம் ஒரு உதாரணம். ஓகே, சக்சஸ் ரெக்வயர்ஸ் டெய்லி ஆக்ஷன். நீங்கள் பெரும் செல்வந்தராக ஆக வேண்டும் என்றால் தங்களுடைய உழைப்பு தொய்வில்லாமல் இருக்க வேண்டும். தங்கள் சம்பாத்தியம் தொய்வில்லாமல் இருக்க வேண்டும். எவ்வளவு சம்பாத்தியம் தொய்வில்லாமல் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு தங்களுடைய முதலீடும் தொய்வில்லாமல், இடையூறு இல்லாமல், இடைவிடாமல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் செல்வந்தராக வெற்றி பெறுவீர்கள். இட் ரெக்வயர்ஸ் டெய்லி ஆக்ஷன், டெய்லி ஆக்ஷன். ஓகே, ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். இன்சூரன்ஸ் செக்டர்ல, அதுவும் லைஃப் இன்சூரன்ஸ் செக்டர்ல ஒரே சமயத்துல 3 மொழிகளிலும் ஒரே தடவையில இது வரைக்கும் யாருமே சாதாரணமா ஏதாவது ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை பேசியிருப்பாங்க, 2-3 பாஷையில, 3-4 பாஷையில. ஆனால் ரெக்கார்டிங்கா இப்போ வந்து A to Z 26 ஆல்பபெட்ஸ். அந்த 26 ஆல்பபெட்ஸ்ல ஒவ்வொரு ஆல்பபெட்ஸையும் ஆயுள் காப்பீட்டை தொடர்பு படுத்தி, ஏன்னாக்க ஒரு உதாரணத்துக்கு அஷூரன்ஸ், அந்த அஷூரன்ஸ் ஏன் தேவைப்படும் என்பதை ஒரு குறியா வச்சு ஒரு வகுப்பு. அதே மாதிரி 1 A1 முதல் நாள், 2வது நாள் B, அப்புறம் நம்பர் 2 C, 3வது நாள் 3ஆம் நம்பர். அதே மாதிரி 26 நாட்களுக்கு இதை வந்து 26 days சேலஞ்சா நான் வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போக போறேன். ஏன்னாக்க இதுவரை தாங்கள் எவ்வாறு இருந்தாலும் கவலை இல்லை. ஜூன் 1லேருந்து 26 நாட்கள் தொடர்ந்து 7லிருந்து 7-15 அல்லது 7-20 வரை 3 மொழிகளில் எந்த மொழி தங்களுக்கு தெரிகிறதோ அல்லது 3 மொழியும் தெரிந்தால் 3 மொழியிலும் கற்றுக்கொண்டு அதை சார்ந்து தங்களுடைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, தெரிந்தவராக இருந்தாலும் சரி, தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, குறைந்தபட்சம் 3லிருந்து 5 பேரை சந்தியுங்கள். அந்த 26 நாட்கள்ல 26 பாலிசி வித்தேன்னாக்க உன்னை இந்த வருஷம் எம்டிஆர்டி பண்றதுல இருந்து யாரும் தடுக்க முடியாது. ஏனென்றால் 26 நாட்கள்ல உன்னுடைய உடல், எண்ணங்கள் எல்லாம் தினமும் வேலை செய்யறதுக்கு ஒரு ஹேபிட் உன்னோட சிஸ்டம்ல வந்துடும். அந்த சிஸ்டம்ல கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ஏனென்றால் உங்களுடன் நானும் சேர்ந்து பயணிக்க விரும்புகிறேன். நீங்களும் எம்டிஆர்டி ஆகுங்கள், நானும் எம்டிஆர்டி ஆகிறேன். எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரும் நகரத்தில் ஜனவரி மாதத்தில் பெரும் விழாவாக கொண்டாடுவோம். என்னுடைய யூடியூப் சேனல் பேர் ஃபைனான்ஷியல் ஃபியூச்சர்ஸ். இதுக்கு லிங்க் வேணுன்றதே அவசியம் கிடையாது. அப்படியே நான் லிங்க் போடுவேன் டெய்லி. நேராக நீங்கள் ஃபைனான்ஷியல் ஃபியூச்சர்ஸில் போனீங்கன்னா யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாளைக்கும் உண்டானது இது கிடைக்கும். இப்போ 1ஆம் தேதினாக்கா 31ஆம் தேதி லிங்க் கிடைச்சிரும். 1ஆம் தேதி கார்த்தால நீங்கள் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாக்கா கரெக்டாக 7 மணிக்கு ஓப்பன் ஆகிடும். எனக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் வந்து அதில் அப்லோட் பண்ணிவிடுவோம். கரெக்டாக 7 மணிக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே,
சார் மியூட்ல இருக்கீங்க சார். மியூட்ல இருக்கீங்க சார். அண்ணா நீங்க மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணுங்க. மியூட்ல இருக்கீங்க சார். இல்லையா? எஸ் ராமன் அண்ணா, இல்ல உங்க அவர் வாய்ஸ் வரல, நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ. வந்துட்டாரு. அது எதையோ தட்டுனே ஏதோ வந்துடுது. இப்போ வருதா? இருக்கு சார். 3 வாலி அருமையா வருது. 3 வாலி இருக்கு. ஆ இப்போ இப்பதான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளேயே உள்ள போறோம். முறையான வாலியா இருக்கு. இந்த 3 பக்கெட் என்னன்னாக்க 3 பக்கெட்டும் இப்போ ஒரே மாதிரி தெரியுது பாருங்க. அதுல ஒரே ஒரு பக்கெட்ல பாத்தீங்கன்னாக்க இதுல ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு 3 வாளிலையும். அந்த வித்தியாசம் என்னன்ட்டு யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓட்டை இருக்கு சார். ஆ ஒரு இதுல ஓட்டை இருக்கு. அதுதான் வித்தியாசம். இந்த 3 வாளிகள் என்னன்னாக்க யூ கேன் அலோகேட் வித் எனி அமௌண்ட். எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் இப்போ வந்து மாதந்தோறும் இப்போ முதலீடு செய்ய போறோம். அப்போ சேஃப் பக்கெட், ரிஸ்க் பக்கெட், ட்ரீம் பக்கெட், இந்த பக்கெட் வந்து எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். இல்லை, இது எப்படி முன்னாடி போக மாட்டேங்குது. இப்போ வந்து சேஃப் பக்கெட், அதுக்கு வந்து கிரீன் கலர் கொடுத்துருக்கோம். சேஃப் பக்கெட்ல வந்து கிரீன் கலர் கொடுத்துருக்கோம். ஏன் கிரீன் கலர் கொடுத்துருக்கோம்னாக்க இதுல சம்வாட் நம்மளுடைய முதலீடு செய்த தொகை நஷ்டமாக ஆகாது. அட்லீஸ்ட் முதலுக்கே மோசம் இல்லைன்னுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி குறைஞ்சது அதிக வட்டி கிடைக்கலனாலும் குறைந்தபட்சம் நம்ம முதலீடு செய்த தொகையை எப்போ வேணாலும் கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து வட்டியும் கிடைக்குது. நாமினல் ஃபார்மேட், பேங்க் எஃப்டி, ஆர்டி 6% 8.3% வரை வயதுக்கு ஏற்ற மாதிரி. நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், என்எஸ்சி, பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அப்புறம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். கவர்மெண்ட் பாண்ட்ஸில் எது வேணாலும் வரலாம். மின்சாரத்துறையும் வரலாம், ரயில்வே துறையும் வரலாம், எது வேணாலும் வரலாம். அப்புறம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட்ஸாகவும் இருக்கலாம் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் பாண்ட்ஸாகவும் இருக்கலாம். அப்புறம் எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, போஸ்டல். அப்புறம் எஜுகேஷனில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. எம்ப்ளாயீஸ்னா என்னன்னாக்க ஒருத்தர் வந்து ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாருனாக்கா அதற்கு முதலீடு செய்கிறாரு. அதில் வந்து தொழிலாளர்களை வைக்கிறதுக்கு அது கேட்டகரி வைஸ் சம்பளமாக அவர் முதலீடு பண்ணுறாரு. ஏன்னாக்க தொழிலாளிக்கு வந்து சம்பளம் கொடுத்தாக்க அது முதலீடு. அந்த தொழிலாளியிலிருந்து அவருக்கு கிடைக்கக்கூடியது என்ன? பொருட்கள். அது வியாபாரத்துக்கு போகுது. எம்ப்ளாயீஸுக்கு இதுவும் அதுவும் ஒரு முதலீடு தான். இப்படி வந்து இது சேஃப் பக்கெட், அது கிரீன் கலர்ல இருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க ஆபத்தான ஒரு பக்கெட், ரிஸ்க் பக்கெட். இதுல எது வேணாலும் ஆகலாம். ஆகாயத்திலும் உன்னை கொண்டு நிறுத்தும், பாதாளத்திலும் உன்னை கொண்டு வீழ்த்தும். அதே மாதிரி ஒரு பக்கெட்டு தான் ரெட் கலர்ல. அது என்னென்ன? ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ப்ராப்பர்ட்டி. இங்க ப்ராப்பர்ட்டியை பத்தி ஒன்று உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்படுறேன். இப்போ மத்தியானத்துல ஒரு சீரியல் வருது தமிழ்ல, என்னது, அதுல 3 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வாங்கி செல்வ மகளா அவன் ஏமாந்து போறாப்புல. இப்போ எல்லாம் போலீஸ்ல போய் எல்லாம் இது ரிப்போர்ட்லாம் கொடுங்க. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டியில இங்கே பூனால ஒரு வாரத்துக்கு முன்னாடி 25 வீடுகள் 2 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தனி வீடுகளை
கார்பரேஷன் புல்டோசரை வச்சு தரமட்டமாக்கிட்டாங்க. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும். ப்ராப்பர்ட்டி, கோல்டு அப்ளிக் ஜுவல்லரி. அன்னைக்கு நீங்க போய் ஜுவல்லரி வாங்கியிருப்பீங்க, ரொம்ப நம்பிக்கையான கடை. அவனும் 22 கேரட் சொத்த தங்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். உங்களுக்கு அவசர காலம், போய் விற்க போறீங்க. அவர் தேய்ச்சி பார்க்கறாரு. என்னையா நான் தான் கிடைச்சேனா, எந்த ஊர்ல இருந்து வர, இதுல 14 கூட இல்லப்பா அப்படின்றாங்க. ஏன்பா ஏதாவது பில்லு வச்சிருக்கியா? நமக்கு தான் பில்லு வாங்குற பழக்கமே கிடையாது. பில்லு வாங்கியிருந்தாலும் அது கிடைக்காது. இல்லைன்னா யோசனை பண்ணி பாருங்க, 100 சதுர அடிக்குள்ள ஒரு நகை கடைக்காரன் கோடீஸ்வரனா இருக்கான். அதே 1000 சதுர அடி இருக்கிற ஒரு தொழிற்சாலை வந்து சின்ன சிறு தொழில் பண்றவன் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். யோசனை பண்ணணும். வாங்கும்போதும் 35% கொடுக்குறீங்க, கொடுக்கும்போது 65% கொடுக்குறீங்க. அவன் தான் 100% சம்பாதிக்கிறான். ஓகே, அடுத்தது கேம்பிளிங். குதிரைவால்ல கட்டினவன் எவனும் பணக்காரனானது சரித்திரம் கிடையாது. உதாரணத்துக்கு குதிரை இது ஹார்ஸ் ரேஸ் சொல்லியிருக்காரு. ஷார்ட் டேர்ம் எஜுகேஷன். இப்போ நம்ம நினைக்கிறோம் என்னன்னாக்க, பட்டாப்பட்டு ஒரு 3 மாதம் கோர்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது நம்மளது வந்து அவன் 3 மாதம் கோர்ஸ் கொடுக்குறவன் என்ன சொல்கிறான், இந்த ஆயில் காப்பீட்டிலே ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் இருக்கு, நீ 1 மாதம் என்கிட்ட வா, உன்னை வந்து டிஓடி பண்ணி காட்டுறேன், 3 லட்சம் ரூபாய் கொடு. இருக்காங்க ஆயில் காப்பீட்டிலையும் அதே மாதிரி ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. அவன் வந்து டிஓடிக்கு உண்டான ஒரு பகுதியான 3 லட்சம் அவன் டிஓடி ஆயிடுறான் 10 பேர்கிட்ட வாங்கி, அந்த ட்ரெயினர். ஆனால் டிஓடி ஆவையா ஆக மாட்டியா, இருக்கிற 3 லட்சத்தையும் இழந்துடுவியான்றது ஒரு கேள்விக்குறி. ஓகே, அப்புறம் ஷார்ட் டேர்ம் எஜுகேஷன், அப்புறம் லோன் கிவிங். சில பேர் என்ன, ரொம்ப அது சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை, கொஞ்சம் கையில் காசு வந்துச்சுனாக்க அரிப்பு ஏற்படும். அவன் அரிப்பு எங்கே தான் சொரிஞ்சுக்கணும்னு தெரியாத எவனாவது வந்து 10 வட்டிக்கு பணம் கேட்டால் கொடுப்போம். இல்லை ஒருத்தன் சிட் ஃபண்டுக்காரன், நீ என்கிட்ட 1 லட்சம் ரூபா கொடு, உனக்கு மாதம் வந்து 5000 ரூபா தரேன். இவன் கால்குலேஷன் பண்ணுவான், ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா தரான், அப்போ 12 மாதத்துல 60000 ரூபா வருது. அப்போ 1.5 வருஷத்துல எனக்கு முதல் வந்துடுது. இப்போ நான் வாழ்க்கை பூரா ஒரு 5 லட்சம் ரூபாய் பண்ணேன்னாக்க, வேலை செய்யாத கோட்டர் போட்டுட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு வாழ்ந்துடலான்ட்டு பொண்டாட்டியோட நகை அது இது எங்கெங்கேயாவது அடகு வச்சு 5 லட்சம் ரூபாய் கட்டிடுவோம். அவன் ஒருத்தங்கிட்ட 5 லட்சம் வாங்குற மாதிரி ஒரு 100 பேர்கிட்ட வாங்கி 5 கோடியை சுருட்டிட்டு ராத்திரி நீ தூங்கிட்டு இருப்ப, அவன் முழிச்சிட்டு வெளியில ஓடிடும். பேராசை பெருநஷ்டம். இதுதான் லோன் கிவிங் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட், ஹை ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதுலெல்லாம் போனீங்கன்னாக்க இது வந்து ஹை ரிஸ்க் பக்கெட். ஓகே, ட்ரீம் பக்கெட். இந்த ட்ரீம் பக்கெட்ல பார்த்தீங்கன்னாக்க இதுல தான் பெரும் ஓட்டம் இருக்கு. கார் வாங்குறோம், காரை மட்டுமா வாங்குறோம்? நம்ம காரை மட்டும் வாங்கல, தினம் அதுக்கு தீனி போடணும். நீ குழந்தைக்கு வந்து சத்துள்ள உணவு வாங்கி கொடுக்குறியோ இல்லையோ, அட்லீஸ்ட் அது எது கொடுத்தாலும் சாப்பிட்டு ஒன்று அப்பான்னு சொல்லுவோம், அம்மான்னு சொல்லுவோம். ஆனா இதுக்கு பெட்ரோல் போட்டாதான் ஓடும். அப்போ இதுக்கு தினம் செலவு. வீட்டுக்கு செலவுகள், மெயின்டெனன்ஸ் செலவு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, எல்லாம் சிறு சிறு செலவுகள். டிவி ஐயாவுக்கு சின்ன டிவியில ஹீரோ தெளிவா தெரிய மாட்டாங்க. ஏய் சித்தார்த், இது சார்ஜ் கம்மியா இருக்குன்னு காட்டுது.
பேட்டரி லோ, ரன்னிங் லோ. இதை க்ளோஸ் பண்ணு. ம்? இது 1 minute. போதும். சார் வெளில போயிட்டாரு. முரளி அண்ணா சாருக்கு போன் அடிங்க. முரளி அண்ணா அடிக்கிறேன். சார்ஜ் இல்ல போயிருக்கு. வெளில வர சொல்லிடுங்க. வந்துட்டாரு. உள்ள வந்துட்டாரு, கொடுத்துட்டேன். சீதாராமன் சாமிநாதன். ஆனா உள்ள வந்துட்டீங்க நீங்க. அட்மிட் பண்ணி பேசுங்க சார். சார் வந்துட்டார். இது ஷேர் அந்த ப்ளூ பக்கெட்ல பேசுங்க, கனெக்ட் ஆயிருச்சு, பேசுங்க. Sharing is turned on. Send request. அவர்தான் சொல்றாங்க. Request அனுப்புறதுக்கு சொல்லுறது. தாரு Zoom. கேக்குதா சார்? கேக்குது. பேசுங்க, வந்துட்டீங்க, லைன்ல வந்துட்டீங்க, வாங்க. இப்ப கேக்குதா சார்? அருமையா கேக்குதுன்னா உங்க ஸ்கிரீனே வந்துருச்சு. இப்போ ப்ளூ பக்கெட்ல என்னன்னாக்கா, இவர் வாழ்க்கையில எந்தெந்த கனவுகள் கண்டாரோ, நீண்ட கால கனவுகள், தன்னுடைய குழந்தைகளின் கல்வி, தன்னுடைய குழந்தைகளின் திருமணம், தன்னுடைய ஓய்வூதியத்திற்குண்டான ஏற்பாடுகள், அதெல்லாம் என்ன பண்றாருனாக்க தன்னுடைய சம்பாதியத்துல டெம்பரரியா தற்காலிக மகிழ்ச்சிக்காக அவர் என்ன பண்றாரு, இந்த பக்கெட்ல போடுறாரு எல்லா பணத்தையும். அது இந்த ஓட்ட வழியா எல்லாம் ட்ரெயின் ஆயிட்டே போகுது. அப்போ வழி தெரியாம பணத்துக்கு என்னன்னாக்க, மழை நீருக்கும் பணத்துக்கும் ஒரு சரிசமமான ஒற்றுமை என்னன்னாக்க, அதை எந்த வழியில் தாங்கள் திசை தெரியாமல் விட்டு விடுகிறீர்களோ அது திசை மாறி ஓட ஆரம்பித்து விடும். எவ்வாறு மழை காலங்களில் நாம் தண்ணீரை சேமித்து வைக்கவில்லை என்றால் மற்ற காலங்களில் நம்மளுக்கு தண்ணீர் கிடைக்காதோ, அதே மாதிரி நாம் சம்பாதிக்கும் பணத்தை சரிசமமாக நாம் சேமித்து வைக்கவில்லை என்றால் வாளியில் உள்ள ஓட்டையை போயிட்டே இருக்கும். அப்போ அட் த எண்ட் ஆஃப் த டே அவருடைய 60வது வயதில் முன்
ஏற்படும் பெரும் பண ஏற்பாடுகளையும் அவரால் செய்ய முடியாது. அதே மாதிரி தன்னுடைய ஓய்வூதியத்திற்குண்டான பணத்தையும் ஈட்ட முடியாது. செல்வந்தர் ஆவது என்பது அடுத்த பிரச்சனை. மாபெரும் செல்வந்தர் ஆக வேண்டியது அது அடுத்த பிரச்சனை. அவர் தன்னையே தன்னுடைய ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ப்ளூ பக்கெட்டை கேர் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியம். அதை எப்படி கேர் பண்ணணும்? இட் டஸ் நாட் மேட்டர் ஹவு மச் மணி யூ மேக். நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீர்கள் என்பது ஒரு கேள்விக்குறியே கிடையாது. அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இங்க காரண காரியங்கள் என்னவென்றால், நீ எவ்வாறு உன் சம்பாத்தியத்தை முதலீடு செய்கிறாய் என்பதுதான் இங்க கேள்வி. அந்த முதலீடு செய்யும் பட்சத்தில் உனக்கு உன்னுடைய ஆலோசகர் ஃபைனான்சியல் பிரமிடை வச்சு முதலீடு எவ்வாறு செய்ய வேண்டும். ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் அதுக்கு பேஸ்மெண்ட் என்ன? வீட்டுக்கு தகுந்த மாதிரி குழி தோண்ட வேண்டும். 6 அடிக்கு 8 அடி குழி தோண்டி அதுல பீம் போடணும்னா போடணும், பீமுக்கு மேல பெல்ட் போடணும்னா போடணும். அப்பதான் அந்த கட்டடம் நிலைச்சு நிற்கும் 100 வருஷம் 200 வருஷம். இல்ல நான் செங்கலை அடிக்கிட்டே போவேன் தர மேல. பைசா கோபுரமாயா கட்டுறேன்? நீங்க பைசா கோபுரம் கிடையாது. ஃபைனான்சியல் பிரமிடு ஒரு பேஸ்மெண்ட். அங்க பேஸ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னாக்க, நீ முன்னாடி ஆயில் காப்பீட்டை வச்சுக்கிட்டு அதுக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பி. இதை எஜுகேட் பண்ணு. பணம் என்ன சொல்லுதுன்னாக்க, அதுகிட்ட ஒரு மொழி இருக்கு. இன்று நீ என்னை பாதுகாத்தால் நாளை நான் உன்னை பாதுகாப்பேன். இஃப் யூ டேக் கேர் ஆஃப் மணி, நீ பணத்தை ஒழுங்காக சேமித்து வைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் யார் கைவிட்டாலும் சரி நான் கைவிட மாட்டேன் என்று கூறுகிறது. இதுக்கு என்னென்னமோ எஜுகேஷன் இருக்கு. அது சொல்றான். எல்கேஜிலேருந்து நான் இஜெட்லேருந்து கூட சொல்லி தருவேன், ஏ வரைக்கும். எம்பிஏல எல்லா பொருளாதாரமும் சொல்லி கொடுக்குறான், எக்கனாமிக்ஸ்ல சொல்லி கொடுக்குறான். யாரும் எவ்வாறு செல்வந்தனாக ஆவது என்பதை சொல்லிக் கொடுப்பதில்லை. அதை வாழ்க்கை முறையில் நடைமுறையில் அந்த சில கோட்பாடுகளை நீ ஒருவன் வாழ்க்கையில் அதை கடைபிடித்தான் என்றால் அவன் செல்வந்தன் அல்ல, மாபெரும் செல்வந்தனாக ஆகலாம் என்பதை நீங்கள் உங்களுடைய காப்பீடு செய்யும் மக்களிடம் எடுத்து கூறுங்கள். உன்னை நான் பணக்காரனா ஆக்க முடியும். இன்னைக்கு நான் 3 கோடி ரூபாய்க்கு அதிபதி ஆக்க முடியும் என்னால. அதுவும் இன்ஸ்டால்மெண்ட்ல வித்தவுட் இஎம்ஐ வித்தவுட் இன்ட்ரெஸ்ட், வட்டி இல்லாத மாதத்தவணையில் உன்னை நான் கோடீஸ்வரன் ஆக்க முடியும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அந்த பவர் கிடையாது. ஆயுள் காப்பீட்டுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கு. அதை நீங்க இந்த நேரத்துல சொல்லணும். இதுதான் வெல்த் எஜுகேஷன். என்ன சொல்றாங்கன்னாக்க, என்று ஒரு நாள் நீ சம்பாதிப்பதை நிறுத்தி விடுகிறாயோ அன்றிலிருந்து உன்னுடைய சேமிப்பும் நின்றுவிடும். சம்பாதிப்பதை நிறுத்தினால் சேமிப்பு நின்றுவிடும். எனக்கு வேலை போச்சு. நீ வேலை போச்சு அதுக்காக தூங்காத இருக்கியா, சாப்பிடாத இருக்கியா? ஏதாவது ஒரு வேலை செய். குடும்பம் ஒரு கதம்பம். அதுல நம்ம விசு ஐயா வாழ்க்கை பூரா என்ன பண்றாரு, வீட்டுல உட்காந்து சாப்பிட்றாரு. எப்போ அவளுடைய மகள் கேட்கிறாளோ, என்னைக்கு நீ 1 ரூபாய் சம்பாதித்து வீட்டுல கொடுக்குறாயா என்ன கேள்வி. பட்டதாரி, ஆனால் பட்டம் படித்த படிப்புக்கு காலத்தை தவறிவிட்டதால் அவருக்கு வேலை கிடைக்கவில்லை. மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறார். கல்வி, எஜுகேஷன், ப்ராப்பர்ட்டி, அதை நேரத்துல உபயோகப்படுத்தணும். எஜுகேஷன் முடிஞ்சுதா உடனே வேலைக்கு போகணும்.
இல்லை என்ன வேலை தேடி வரும், வேலை தேடி வராது, வேலையை தேடி நாம போவோம். அதே மாதிரி என்று ஒரு நாள் நீ சம்பாதிப்பதை நிறுத்திவிட்டால் உன்னுடைய முதலீடும் நின்றுவிடும். உன்னுடைய முதலீடு நின்று விட்டால் நீ பணக்காரனாவது செல்வந்தனாவது நின்றுவிடும். அப்ப என்ன, நீ கடனாளியாக ஆவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் தொடர்ந்து வளர்ச்சி பெற்று கொண்டே இருக்கும். நீ ஒருவன் மட்டும் நீ சாய்வதில்லை பொருளாதாரத்தில். உன்னை சேர்த்து உன்னுடைய குடும்பத்தாரையும், உன்னை நம்பி வந்த குடும்பத்தாரையும், உன்னை நம்பி பெற்ற மக்கள் செல்வமும் என்ன ஆகும், வறுமையில் தள்ளப்படும். வறுமை என்னும் குழியில் தள்ளப்படும். அதிலிருந்து மீள வேண்டும் என்றால் அசட் அலோகேஷனை எப்படி செய்யணும், பகுதி வாரியா 3 பக்கெட்ல எந்த பக்கெட்ல வந்து ஓட்ட பக்கெட்டோ அந்த ஓட்ட பக்கெட்ல இருந்து எவ்வளவு தூரம் நீ வந்து தப்பிச்சிட்டு மற்றதை வந்து காலுக்கு தகுந்த இது போர்வை போத்திக்கிறது ஆசைப்படணும். ரொம்ப அதிகமா ஆடம்பரத்துல போகக்கூடாது. இப்போ நம்ம வந்து ஆக்சுவலா என்ன சொல்றோம், இதெல்லாம் வந்து டிஸ்கஸ்ல சொல்றோம். இவ்வளவு நீளமா ஏன் சொல்றது நான் சொன்னேன்னாக்க, இதை பூரா ஒரு சின்ன இதுவா கொண்டு வந்து நீங்க வந்து ஜஸ்ட் இப்படி ஒரு 5 பகுதியா 5 லைன்ல நீங்க வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும், எஜுகேட் பண்ணணும். பண்ணிட்டு சார் இது வந்து எல்லாமே இன்ஃபர்மேஷன் ஆஃப் லைஃப், இது வந்து மேப் ஆஃப் லைஃப். ஏனென்றால் என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய 20 ஆண்டு அனுபவத்தில், 5 ஆண்டு அனுபவத்தில், 25 ஆண்டு அனுபவத்தில் நான் மக்களை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். மக்களுடைய மனநிலையை தான் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய கல்வியே மக்களுடைய மனநிலையை தான் படிக்கிறேன். அதில் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு யார் ஒருவர் முதலீடு செய்து தொடங்கினார்களோ அவருடைய வாழ்க்கை தொய்வில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. யார் ஒருவர் வந்து என்னுடைய வார்த்தைகளை செவி சாய்க்காமல் முதலீடு செய்யாமல் தான் சம்பாதித்த பணத்தை எல்லாவற்றையும் அவர் செலவு செய்து கொண்டே இருந்தார், அவர் இன்றைய நாளில் அவர் ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கிறார். அவருடைய மகன்களும் அவரை கைவிட்டு விட்டார்கள். மகள் திருமணம் ஆகி அவளுடைய வீட்டுக்கு சென்று விட்டார். அவர் இன்று நடுத்தெருவில் இருக்கிறார். மகனும் காப்பாற்றவில்லை, மகளிடம் செல்ல முடியாத நிலையில் இருக்கிறார். இவ்வாறு பல உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும் சார். நோ would it be possible, இப்ப என்ன கேட்கணும் சார், நீங்க வந்து எவ்வளவு சொல்ல முடியுமோ நான் சொல்லிட்டேன். இப்போ ஒரே ஒரு குறிக்கோள், உங்களுடைய வந்து ஃபைனான்சியல் பிளானிங்கை வந்து பண்ணலாமா? உங்களுடைய ஃபைனான்சியல் பிளானிங் பண்ணலாமா? அப்படி நீங்க பண்ணலாம் என்று சொன்னால் உங்களிடம் 14 கேள்விகள், சில பர்சனலா கொஸ்டின்ஸ், 14 கேள்விகள்னு சொல்ல வேண்டாம், பர்சனலா சில கேள்விகள் கேட்க வேண்டி வரும். அதை தாங்கள் தங்களுடைய நண்பனாகவோ அல்லது உங்களுக்கு ஒரு உதவி செய்யும் ஃபைனான்சியல் அட்வைசராகவோ அல்லது உங்களுடைய லைஃப் டைம் அட்வைசராகவோ எதுவென்றாலும் தங்களுக்கு தகுந்தால் என்னை ஏற்றுக்கொண்டு தாங்கள் என்னுடைய கேள்விக்கு பதிலளித்தால் நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்பாட்டை உங்களது வாழ்க்கைக்கும் உங்களுடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு பிறகும் உங்களுடைய சந்ததியாருக்கு உண்டான வாழ்க்கைக்கும் பல நல்ல ஏற்பாடுகளை என்னால் செய்து கொடுக்க முடியும். அந்த அசூரன்ஸை கொடுத்துட்டு இப்போ 14 கேள்விகளுக்கு நம்ம போறோம். சார், நான் இப்போ வந்து இந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்க தமிழ்ல கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லயும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பூரா இதை வந்து தமிழ்ல தான் படிக்க போறேன். இது வந்து பவர்ஃபுல் கொஸ்டின்ஸ். இந்த பவர்ஃபுல் கொஸ்டின்ஸை கேட்டீங்கன்னாக்க உங்களுக்கு டாட்டா கிடைச்சிடும், அவருடைய டாட்டா கிடைச்சிடும். அவர்கிட்ட என்ன பண்ணும், ஒரு கார்பன் பேப்பரை வச்சு இந்த கேள்வியில வந்து எழுதி 2 பக்கமும் கேள்விகள் இருக்கும். பதிலுக்கு என்ன பண்ணும், நீங்க கேப் விடணும். ஒவ்வொன்றுத்துக்கும் குறைஞ்சது வந்து 5 வரிகள் கேப் விடணும். மொத்தம் வந்து 90 வரிகள் இருக்கணும். ஒரு கேள்விக்கு குறைஞ்சபட்சம் 4 வரிகள் வந்து கேப் இருக்கணும். ஏன்னாக்க அவருக்கு ஆன்சர் கொடுக்கணும்.
இப்போ கேள்விக்கு நம்ம போகிறோம். அது என்ன மாதிரி கேள்விகளா இருக்குன்னு பாருங்க. ஸ்கிரீன்ல பார்த்துட்டே இருங்க. முதல் கேள்வி, உங்கள் குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள்? அப்போ ஃபேமிலி ஹிஸ்டரி வந்துடுது நம்ம கிட்ட. அடுத்த கேள்வி என்னன்னாக்க, அவர்களின் பெயர்கள், பிறந்த தேதிகள் மற்றும் தொழில்கள் என்ன? அவர்கள் பிறந்த தேதி, பெயர், அவர்கள் தொழில். அப்போ அவர்கள் தொழில்னாக்க அவர் வந்து எம்ப்ளாயியா, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்றாரா, இல்லை ஏதாவது வேற ஏதாவது பண்றாரா, எல்லாமே அவரோட ஆக்குபேஷன் டீடைல்ஸ் வந்துடுது. ஓகே, அதுக்கு தான் நான் வந்து 5 வரி சொன்னேன். உங்கள் மொத்த மாத வருமானம் எவ்வளவு? மொத்த, இது வந்து மொத்த டோட்டல். வாட் இஸ் யுவர் டோட்டல் மந்த்லி இன்கம்? வாட் இஸ் யுவர் டோட்டல் மந்த்லி இன்கம்? டோட்டல், டோட்டல் என்னன்னாக்கா ஆக்குபேஷன்ல எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் வராது. வீடு வாடகை பணம் வரும், இல்லை ஷேர்ஸ் டிவிடெண்ட்ஸ் வரும், எல்லாமே வரும். அப்போ வந்து மொத்த பேங்க் இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மொத்த டோட்டல் மந்த்லி. அதே மாதிரி அடுத்த கேள்வி என்னன்னாக்க, உங்களுடைய மாத செலவு எவ்வளவு? அவருடைய மாத செலவு அவர் எவ்வளவு எழுதினாரோ, மாத வருமானத்துக்கும் மாத செலவுக்கும் அப்போ பிளஸ் மைனஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் உங்கள் பணத்தை எங்கே சேமிக்கிறீர்கள்? அப்போ நம்மளுக்கு அவர் எங்கெங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு, ஒரேடியா ஸ்டாக் மார்க்கெட்ல பண்றாரா, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்றாரா, இல்லை எல்லார் பேர்லையும் பிபிஎஃப் பண்ணி போட்டுட்டு இருக்காரா, 1,50,000 1,50,000. உங்களுடைய சேமிப்பு எங்க சேமிக்கிறீங்க? நீங்கள் எவ்வித காப்பீட்டு பத்திரங்கள் வைத்திருக்கிறீர்கள்? உங்ககிட்ட வந்து எவ்வாறு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு? அதுக்கு அடுத்த கேள்வி, டு யூ ஹாவ் எனி அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம்? உங்களுக்கு எந்த ஒரு கூடுதல் வருமான வாய்ப்புகள் உள்ளதா? கூடுதல் வருமானம் என்னன்னாக்க அதுல எல்லாமே வரும். சில பேருக்கு மதுரையில வேலை செய்வாங்க, ஆனா ஊர்ல கிராமத்துல வந்து அக்ரிகல்ச்சர் இன்கமும் வரும். அப்போ அது அடிஷனல். அவர் சிரிக்கிறார் முஸ்லிம். நீங்கள் எந்த ஒரு சொத்துக்களை வைத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய ப்ராப்பர்ட்டி என்னென்ன இருக்கு, எங்கெங்க இருக்கு? அப்போ வேல்யூவேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வந்து இன்சூரன்ஸ் அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்னாக்க அதுவும் வந்து இன்கம்ல சேர்க்கலாம் நம்ம. அப்புறம் லயபிலிட்டி, உங்களுக்கு ஏதாவது லோன்ஸ் லயபிலிட்டி இருக்கா? உங்களுக்கு எந்த ஒரு கடன் பொறுப்புகள் உள்ளதா? அடுத்த கேள்வி, வாட் டு யூ விஷ் ஃபார் யுவர் சைல்ட்ஸ் கேரியர்? உங்களுடைய குழந்தைகளை வருங்காலத்தில் என்னவாக ஆக்க பார்க்கிறீர்கள்? கேரியர். இது 2 இடம் வந்திருக்கு பாருங்க. அடுத்த கேள்வி உடனே என்ன கேட்கிறேன், டு யூ ஹாவ் எனி பிளான் ஃபார் யுவர் சைல்ட்ஸ் ஃபியூச்சர்? சைல்டோட ஃபியூச்சரை வந்து நம்ம கொடுத்தாதான் அவனுக்கு சைல்டுக்கு கேரியர் கிடைக்கும். மருத்துவ படிப்பு கொடுத்தாதான் அவனுக்கு டாக்டர் ஆக முடியும். ஹலோ, டாக்டர் வந்து கேரியர், ஃபியூச்சர் வந்து எஜுகேஷன். ஹலோ, புரிஞ்சுதுங்களா? டு யூ ஹாவ் எனி பிளான்ஸ் ஃபார் யுவர் சைல்டு ஃபியூச்சர்? அப்போ அவன் வந்து சொல்றான், என்னுடைய மகனை அல்லது மகளை நான் மருத்துவராக ஆக்க ஆசைப்படுகிறேன். அப்போ அந்த மருத்துவத்துக்கு உண்டான படிப்புக்கு உண்டான எஜுகேஷன் ஃபைனான்சியல் பிளான் கொடுக்க முடியும். அட் வாட் ஏஜ் டு யூ பிளான் டு ரிட்டையர்? நீங்க எந்த வயசுல ரிட்டையர் ஆவீங்கன்னு கேட்கக்கூடாது. நீங்க வந்து எந்த வயதில் தாங்கள் ஓய்வு பெற விரும்புகிறீர்கள்?
சில பேர் வந்து 60 வயசு வரைக்கும் கவர்மெண்ட் பிரகாரம் இருக்கும். அவர் 55 வயசுலேயே கூட விஆர்எஸ் வாங்கிக்கலாம், 50 வயசுலேயே கூட. ஏன்னா 21 வருடங்கள் 55 நாட்கள் ஆனவுடன் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு விஆர்எஸ் வாங்கிக்க தகுதி உண்டு. ஒருத்தர் வந்து 20 வயசுல எம்ப்ளாயி ஆயிட்டாரு, அவர் 42 வயசு ஆயிடுச்சுனாக்க 22 வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு, விஆர்எஸ் வாங்கிக்கலாம், கண்டிப்பா பென்ஷன் வரும். உங்கள் ஓய்வு கால திட்டங்கள் என்ன? ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வாட் கைண்ட் ஆஃப் பிளான்ஸ் யூ ஆர் ஹேவிங்? வாட் ஆர் யுவர் பிளான்ஸ் ஆஃப்டர் யுவர் ரிட்டையர்மெண்ட்? அதுக்கு அடுத்தது லாஸ்ட் பட் லீஸ்ட் கொஸ்டின் என்னன்னாக்க, நீங்கள் உங்கள் திட்டமிடல் பற்றிய எந்த ஒரு தகவலையும் விரும்புகிறீர்களா? Do you want to share any information for your financial planning? உங்களுடைய ஃபைனான்சியல் பிளானிங்கை பற்றி நீங்கள் வந்து கூறினால் அதற்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு மேப், உங்களுடைய திட்டமிடுதலுக்கு உண்டான வரைபடத்தை வரைந்து உங்களிடம் சமர்ப்பிக்க நான் ஆவலாக உள்ளேன். இந்த 14 கொஸ்டின்ல எங்கேயுமே வந்து பிளான் வரல, ப்ரொடக்ட் வரல, எல்ஐசி வரல. நீங்களே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரெக்கமெண்ட் பண்ணலாம், நீங்களே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம், நீங்களே வந்து பிபிஎஃப் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் சொல்லலாம், சார் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆயுள் காப்பீடு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ ப்ராவிடன்ட் ஃபண்டு முக்கியம். ஆனால் நான் ப்ராவிடன்ட் ஃபண்டு வந்து செய்யலை, ப்ராவிடன்ட் ஃபண்டோட நான் மோவர் கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு இதை ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னாக்க, 15 வருடங்களில் கூட்டு வட்டி பிரகாரம் 7.2% 1,50,000 ரூபாய் சேமித்தால் இவ்வளவு தொகையாகும். அந்த கூட்டுத்தொகை தெரிஞ்சிருக்கணும். 1,50,000 ரூபாய் வீதம் 15 வருஷம் இல்லை. அது அட்லீஸ்ட் உங்கள்ட்ட குழந்தையின் முதல் வருட கல்விக்காக ஏதுவாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவார்னாக்க, இவர் வந்து எல்ஐசியை மட்டும், ஆயுள் காப்பீட்டை மட்டும் விற்க வரல, என்னுடைய குடும்பத்திற்கு, எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உண்டான பூரா பிளான், ஃபைனான்சியல் பிளானை, இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ணி, நான் வந்து என்னை வந்து ஒரு பக்கம் சொல்றாரு, நீ 100 ரூபா சம்பாதிச்சா 50 ரூபா சேமிங்க, ஆனா அந்த 50 ரூபாயும் ஆயுள் காப்பீட்டிலே போடாதீங்கன்னு சொல்லாத, அந்த 50 ரூபாயை டைவர்சிஃபை பண்ணி எங்கெங்க முதலீடு செய்யணும், யார்கிட்ட போய் முதலீடு செய்யணும், எவ்வாறு முதலீடு செய்யணும், அந்த முதலீடு செய்தால் உங்களுக்கு என்னென்ன பயன்கள் வரும் என்பதை எல்லாம் நீங்க எடுத்து கூற ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க. அவர் அப்ப என்ன சொல்லுவாருனாக்க, யூ ஆர் த கிரேட் பர்சனாலிட்டி, யூ ஆர் ஹேவிங் எ குட் நாலேஜ் அபவுட் ஃபைனான்சியல் பிளானிங். அப்போ நீங்க என்ன, ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்களோட நீங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். உனக்கு நான் பிஸ்னஸ் தரேன், அதே மாதிரி உனக்கு கிட்ட ஆயுள் காப்பீட்டுக்கு வர பிஸ்னஸை எனக்கு கொடு, அவனுக்கும் எஜுகேஷன் பண்ணுங்க, அவனுக்கும் ஒரு பாலிசி போடுங்க, விடாதீங்க யாரு. இவ்வாறெல்லாம் சொல்லி கடைசியில நான், இதுதான் நம்மளோட அடையாளம், கிங் மேக்கர் ஆஃப் எம்டிஆர்டி. நம்மளோட வாழ்க்கையில ஒரே குறிக்கோள் தான், நான் சந்திக்கும் அவர்கள் எல்லோரும் எம்டிஆர்டி ஆகணும். நன்றி, வணக்கம், தன்யவாத், தேங்க்யூ. நவ் டைம் ஃபார் கொஸ்டின்ஸ். வினாடி வினா. நன்றி சார், சூப்பரா இருந்துச்சு கிளாஸ். நண்பர்கள் யாராவது கேள்வி கேட்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சாருக்கு நீங்க எந்த ஊருன்னு சொல்லிட்டு கேள்வி கேளுங்க, உங்க பேரை சொல்லுங்க, எந்த கிளைன்னு சொல்லுங்க. சார் ஸ்கிரீன் சேவர் ஆஃப் பண்ணிடுங்க சார். பண்றேன், ஜஸ்ட் a minute. ஸ்கிரீன் ஷேரிங் ஃபுல் ஸ்கிரீன். ஓகே சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாரு பாருங்க, அவர் கொடுத்துட்டே இருங்க. அலாவுதீன் சார், நாகப்பட்டினத்துல இருந்து ஷேக் அலாவுதீன் சார். ம், வீடியோல வாங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நன்றி சார் ரொம்ப அற்புதமான ஒரு இது சார். இன்சூரன்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் உள்ளதா இருக்கு. இதோட ரெக்கார்டிங்கு நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுது. இதை வந்து என் பையனுக்கே ஷேர் பண்ணி கொடுத்து பார்க்கணுங்கிற ஒரு எனக்கு ஆதங்கமா இருக்கு.
எப்படியாச்சும் ஒரு இது கொடுங்க. ஏன்னா காமனா இருக்கு சார். ஆனா ரொம்ப அட்டகாசமா இருக்கு. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க அந்த ஒரு ஸ்லோ வியூல போகும்போது மைண்ட்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி இறங்குற மாதிரி இறங்கி இருக்கு சார். அட்டகாசமா இருக்கு சார். சூப்பரா இருக்கு சார். உண்மையிலேயே எல்லாத்துக்கும் யூஸா இருக்கு சார். ரொம்ப அற்புதம் சார். ரொம்ப அற்புதம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி அண்ணா. இதை இதை உண்டாக்கினோன்னு என்னோட ஆசை என்னன்னாக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் முன்னாடி அர்ப்பணம் பண்ணணும்னு. சொல்ல வராரு. ஓகே, நெக்ஸ்ட் யாருங்க? அடுத்து ராஜேந்திரன், நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். கேளுங்க அண்ணா. அண்ணா சூப்பரா இருந்துச்சு. சேக்கலாவதின்னு சொன்னது மாதிரி இன்னும் கொஞ்சம் தமிழ்ல நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணிருக்கலாம். நீங்க தமிழ்ல பேசினது எங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிச்சு. அந்த கொஸ்டினை மட்டும் நாங்க தமிழ்ல எழுதிக்கிட்டோம். முன்னாடி நீங்க சொன்னதெல்லாம் எங்களால தமிழ் அந்த அளவுக்கு மேட்ச் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா நீங்க முதல்ல எடுத்த உடனே ஒரு வார்த்தை சொன்னீங்க, தமிழ் மக்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது தஞ்சாவூர்காரரோட நியாயமான ஆசைதான். நாங்க உங்களை முழுசா சாப்பிடணும்னு நினைக்கிறோம். திருவிளையாடல ஞானப்பழத்தை சாப்பிட்ட மாதிரி முழுசா பிபிடி நான் தமிழ் படுத்தி உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். அதைத்தான் அப்படி மறைமுகமா கேட்ட நீங்க கொடுத்துட்டீங்க. அவ்வளவுதான். நீங்க பிபிடியை கொடுத்துருங்க, நாங்க எங்க எலைட் மெம்பர்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருவோம். ஷேர் பண்ணிக்கிறோம். நன்றி. எனக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுங்க. ஓகேண்ணா, ஓகே. எப்படி முதல் பக்கம் கொடுத்தேன் இல்லைங்க, சமயம் சமயோசிதம், அது மாதிரி எல்லாமே தமிழ்ல வந்துடும். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. யாரு? முத்துப்பாண்டி அண்ணனா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்களா? இல்ல, முத்துப்பாண்டி அண்ணா ஏதோ கேட்க போறாருன்னு நினைக்கிறேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சஞ்சய்க்கும் எஸ்எஸ்என்ஜி குழுவினர் அனைவருக்கும். முத்துப்பாண்டி வாய்ஸ் கொஞ்சம் நல்லா வரல, பாத்துக்கோங்க. வருதா சார்? இப்போ வருது சார். எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். ராமன் சார், உண்மைக்கும் நீங்க பெரிய லெஜெண்டு தான். உங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு இது பண்றதுக்கெல்லாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. பட் நன்றி தான் சொல்லணும் உங்களுக்கு. இவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப எப்படி உட்காந்து யோசிக்கிறீங்கன்னே தெரியல இந்த வயசுலையும். அருமையா எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. ஏற்கனவே சேக்கலாவின் சார் சொன்ன மாதிரி தான். அப்படியே மழை பெஞ்சு இந்த அடமழை பெஞ்சா எப்படி இருக்கும், டெய்லி காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் தண்ணி நிற்கும்னு சொல்லுவாங்க, நிலத்தடி நீர். அது மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயமும் நீங்க சொல்ல 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 எங்களுக்குள்ளேயே நாங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்றோமோ இல்லையோ, எங்களுக்கு தேவைப்படுது. ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா பட்டுச்சு சார். கேள்விகள் அப்படின்றது கான்செப்ட் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப பெரிய கான்செப்ட். கேள்வி கேட்குற அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு இன்னும் ஞானம் வர்றேன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. கேள்வியும் நானே பதிலும் நானேன்ற மாதிரி அந்த இதுலயே எல்லாமே வந்துருச்சு, கான்செப்ட்லயே எல்லாமே வந்துருச்சு. ரொம்ப நன்றி சார். நன்றி தான் சொல்லணும் உங்களுக்கு. எங்களுக்கு அந்த சார் சொன்ன மாதிரி, முரளி சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு பிபிடி மட்டும் எங்களுக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா எங்களுக்கு தமிழ்ல இன்னும் கொஞ்சம் சௌரியமா இருக்கும். ஆங்கிலம் பெஸ்ட் தான். ஆங்கிலம் சில பேர்த்துக்கு சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய கஸ்டமர் உங்களுக்கும் எங்களுக்கு இங்கிலீஷ்லயும் கொடுங்க, தமிழ்லையும் கொடுங்க, ரெண்டுமே கொடுங்க எங்களுக்கு. ரொம்ப சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சொல்றதுக்கு தான். 5 நாள் டைம் வேணும். 5 நாளுக்கு அப்புறம். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். சாமிநாதன் சார், காங்கேயம். சார் குட் ஈவினிங். ஐ எம் சுவாமிநாதன் ஃப்ரம் வெள்ளக்கோயில். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க உங்க நேட்டிவ் தஞ்சாவூர்ல இப்பதான் சார் சொல்லும்போது கேள்விப்பட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். நாங்க இது வரைக்கும் உங்களை சந்திக்கல, நேரில் தான் சந்திக்க சார். நான் சீனிவாசன் கூட லுக்கியில ஆரம்ப காலத்துல இருந்து 20-25 வருஷமா இருக்குங்க, லைஃப் மெம்பரா இருக்கான். அவர் எங்களெல்லாம் படின்னு சொன்னாரு. நாங்க இதெல்லாம் படிக்கல. இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பா இது சம்பந்தப்பட்டது எல்லாம் நீங்க அனுப்பி வைங்க. இது எல்லா ஏஜென்ட்ஸுக்கும் இது ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நன்றி சார். நன்றி. வேற யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா?
9:40 ஆச்சு. ஓகேங்க. கூப்பிடுங்க, அக்காவை கூப்பிடுங்க. இல்ல அவங்க நெட்வொர்க் இல்லை அவங்களுக்கு, நானே சொல்லிடுறேன். நண்பர்களே, நாளைக்கு வந்து அருமையான பயிற்சி இருக்கு. என்னன்னா, ஜெயராமன் சார் மதுரையிலிருந்து நடத்த போறாங்க. சேல்ஸ் ட்ரைனிங் சென்டர் மதுரையிலிருந்து பேச வராங்க. எல்ஐசி வெப்சைட்ல என்னென்ன இருக்குங்கிறத டீட்டெயில்டா சொல்ல போறாங்க. கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்துங்க. ஏன்னா கண்ணகி அம்மா கை கிடைக்கும் அதுல. கண்ணகி அம்மா கை தூக்கிருக்காங்க. கை தூக்குனாங்களா? கொடுத்துரும் மேடம், பேசுங்க. இல்ல, நீங்க பேச ஆரம்பிச்சிட்ட பிறகுதான் நான் கை உயர்த்தினேன். சாரி. வணக்கம் சார். ரியலி எக்ஸலண்ட். எப்படி சொல்றது தெரியல, வெறும் வார்த்தைகளால சொல்ல முடியாது. உங்களோட ஒவ்வொரு வகுப்புமே சார், இந்த வகுப்பு அந்த வகுப்புலாம் இல்லை சார், ஒவ்வொரு வகுப்புமே உங்களோடது வந்து ஒரு ஒரு வித்தியாசமா, எங்களுக்கு ஒரு ஜாலியா சினிமா பாக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் ஒரு கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு அட்டென்ஷன்ல எல்லாம் உட்கார மாட்டோம், ஒரு என்ஜாய் பண்ணி தான் உட்கார்ந்து இருக்க மாதிரி. ஏன்னா மதுரைக்கு வந்து அந்த 500 பேருக்கு தெரியும் இங்க என்னம்மா அங்க உங்களால எல்லாரும் அந்த 500 பேர் என்ஜாய் பண்ணாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். முத்துப்பாண்டிதாத்தவங்க எவ்வளவு ஜாலியா சிரிக்கிறாரு. நீங்க நிறைய கிளாஸ் கொடுக்கணும் சார் எங்களுக்கு. பிகாஸ் உங்களால வந்து இத்தனை பேர் பயனடைகிறாங்கன்றது மாதிரி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்கல்ல, அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் சார். உங்களோட டாக் வந்து என்ஜாய் டு அதர்ஸ் தான், அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாரும் வயசுன்னு வாங்க, ஏன்னா எனக்கும் 60 வயசு தாண்டிடுச்சு. ஆனா வந்து அந்த ஒரு எண்த்து இருக்கு இல்லைங்களா, அந்த எண்த்து வந்து எப்படி இன்னும் 100 வயசு இருந்தா கூட இருக்கும் சார் உங்ககிட்ட. பிகாஸ் யூஆர் லைக் தட். பீப்புளை பார்க்கறச்சு ஒரு சந்தோஷம் கிடைக்குது உங்களுக்கு. அதனால உங்களுக்கு அந்த 100 வயசு ஆனா கூட இருக்கும். நீங்க நிறைய நாள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். எங்களுக்கு நீங்க இருக்கிற வரைக்கும் நாங்க எங்க எஸ்எஸ்எம்ஜி கிளாஸ் கொடுத்துட்டு தான் இருப்போம். நீங்க தான் வந்து கொடுக்கணும். எலைட் குரூப்புக்குள்ள எங்களுக்கு மற்ற குரூப்புக்கும் வந்து கொடுங்க சார். கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். இன்றைய பயிற்சி வகுப்பில் கிட்டத்தட்ட 105 பேர் வந்தாங்க. அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் எப்ப பேசினாலும் சரி, நம்ம மக்களுக்கு நிறைய எடுத்து வச்சிருக்கேன், நிறைய கிளாஸ் இருக்கு, நிறைய கிளாஸ் நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அவர் வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டாரு. ஆனா இது வந்து எப்படின்னா, ப்ராக்டிக்கலா அவருக்கு தேரி மாதிரி எழுதி வச்சிருக்கேன், நீங்க எந்த பயிற்சி வேணாலும் நீங்க சொல்லுங்க, நான் எடுக்கிறேன்பாங்க. எங்களுக்கு தான் டைம் கிடைக்காம மற்ற ட்ரெயினர்கள்லாம் பேசுவோம் அப்படிங்கிறதாலே சாருக்கு வாய்ப்பு கொடுக்காம இருந்துட்டோம். நிச்சயமா உங்களுக்கு அடுத்த வாய்ப்பும் கண்டிப்பாக தரோம் சார். அதே போல இந்த பயிற்சி வகுப்புல அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் சொன்னீங்களா சார், அது பிபிடியா போட்டுடுங்க சார். ஏன்னா மக்கள் நிறைய இருக்கும். ஏன்னா எங்க மக்கள் போன உடனே இது கேட்டாலே கண்டிப்பா பாலிசி கண்டிப்பா வந்துடும் சார். எல்ஐசி பாலிசி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இந்த 16 கொஸ்டினை கேட்கக்குள்ளே அவங்க வந்து பாலிசி கொடுக்குற நிலைக்கு வந்துருவாங்க. அந்த மாதிரி நல்ல பிபிடி தயார் பண்ணியிருக்கீங்க. பயிற்சி வந்து இன்னைக்கு சூப்பர் சார், அருமையா இருந்தது. மக்கள் எல்லாருமே கடைசி வரைக்கும் இந்த 100 குறைவே இல்லை பாருங்க. கடைசி வரைக்கும் சார் இப்பதான் எல்லாருமே சார்ஜ் இல்லாம வெளில போயிருப்பாங்க, நெட்வொர்க் இல்லாம வெளில போயிருப்பாங்க. மற்றபடி இன்னைக்கு பயிற்சியில இருந்தவங்க எல்லாருமே பாக்கியசாலி தான். ஆனா முக்கியமா அந்த கொஸ்டின் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். எல்லாருக்குமே அது பயனுள்ளதா இருக்கும். நண்பர்களே, அதை வந்து பிபிட்ல சார் அனுப்புவாங்க, நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம். சரிங்களா? இன்றைய பயிற்சி வகுப்பு வந்தவங்க அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நாளைய பயிற்சி வகுப்பு 7:55 வகுப்பு ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா எல்லாரும் தவறாமல் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறேன் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.